இந்த 105 பொறுத்தவரை சாப்டர் நம்பர் 7A. இந்த 105 இருந்து எந்த ஒரு கேள்வியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் கேட்பது கிடையாது. இதை ஒரு வரி செய்திகளாக பார்த்து விடலாம். ஏன்னா ஜப்தி பண்றாங்கன்னு சொன்னா அதுக்கான காரணங்கள் வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல டைம் நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். Reciprocal arrangements for assistance in certain matters and procedure for attachment and forfeiture of property. Reciprocal arrangements for assistance in certain matters and procedures for attachment and forfeiture of property. Chapter number 7, capital A. சில காரியங்கள் ஜப்திக்கான நடைமுறை, ஒரு உடைமை பறிமுதல் செய்தல் ஆகியவற்றில் உதவுவதற்கான ஒத்திசைவு உடன்படிக்கை. இந்த ரெசிப்ரோக்கல் கான்ட்ராக்ட்னு நீங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருப்பீங்க. ரெசிப்ரோக்கல்னா தலைகீழாக பார்ட்டர் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பாருங்க. பழைய காலத்துல பார்ட்டர் சிஸ்டம் இருக்கும், பண்ட மாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குறது. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், நீங்க ஆர்டர் 8 ரூல் 6(6)A அதை பாக்குறீங்கன்னு சொன்னா அங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், கவுண்டர் கிளைம். அதே போல சிஆர்பிசில 428 படிக்கிறீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஏற்கனவே சிறையில் இருக்கிறார் ஒரு அக்யூஸ்ட்னா அந்த காலத்தை கழித்துக் கொண்டு மீதமுள்ள காலத்தை அவர் அனுபவிக்க வேண்டும். அதை போலதான் இங்க ஒரு ரெசிப்ரோக்கல் என்று சொல்கிறார்கள். சாப்டர் நம்பர் 7A அண்டர் செக்ஷன் 105A ஆரம்பிச்சு L முடியுது. 105A வந்து டிஃபைனிங் செக்ஷன் சொல்றாங்க. கான்ட்ராக்டிங் ஸ்டேட். இந்த கான்ட்ராக்டிங் ஸ்டேட்னு சொன்னா இந்தியாவிற்கு வெளியில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ட்ரீட்டி படி இந்தியாவிற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டோடு இந்திய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இரு நாடுகளுக்குள்ளாக கைதிகள் பரிமாற்றம், இரு நாடுகளுக்குள்ளாக சரக்குகள் போக்குவரத்து, ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். அதெல்லாம் கான்ட்ராக்டிங் ஸ்டேட் மீன்ஸ் இந்தியாவிற்கு வெளியில் உள்ள எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டு அரசாங்கத்தோட ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இந்திய அரசாங்கம் வெளிநாட்டோடு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஆர்டிகிள் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கா தெரியுங்களா? இப்ப நம்ம நாட்டுடைய பிரதமர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்கிறார். நம்ம நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்கிறார், அல்லது நிதி அமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்கிறார், வேறொரு நாட்டோடு ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிறார். இது போன்ற சூழ்நிலைகளில் யாருடைய பெயரில் உள்ள ஒப்பந்தத்தில் இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சரோ அல்லது பாதுகாப்புத்துறை செக்ரட்டரியோ அல்லது நிதி அமைச்சரோ அல்லது பிரதம மந்திரியோ யாருடைய பெயரில் அமைந்துள்ள அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவார்கள்? யாருக்கா தெரியுங்களா சார்? இதை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 அண்டர் ஆர்டிகிள் எந்த ஆர்டிகிள்ல சொல்லப்பட்டிருக்கு? மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் சார் இது. ஏனென்று சொன்னால் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, கான்ட்ராக்டை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன்ல. அதை போலவே ஒரு இந்திய நாட்டினுடைய மிக முக்கிய பிரமுகர்கள் போறாங்க, வெளிநாட்டில் உள்ள அந்த நாட்டினுடைய அதிபர் அல்லது பிரதமர் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தத்தில் கையொப்பம் விடுகிறார்கள் என்று சொன்னால் அது எந்த ஆர்டிகிள் படி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? இரண்டாவது, யாருடைய பெயரில் அந்த ஒப்பந்தம் இருக்கும் என்று சொன்னால் இந்த கான்ட்ராக்டிங் ஸ்டேட் மத்திய அரசாங்கம் இன்னொரு நாட்டோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வது அண்டர் செக்ஷன் 105A கிளாஸ் A, கிளாஸ் B ஐடென்டிஃபைங். இந்த ஐடென்டிஃபைங் என்று சொன்னால் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க, அடையாளம் காட்டுறீங்கன்னு சொன்னா இந்திய ஒப்பந்த சட்டத்தில் அண்டர் செக்ஷன் 9 டிப் என்று சொல்வார்கள் சுருக்கமாக. டெஸ்ட் ஐடென்டிஃபையர், டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட், அடையாள அணிவகுப்பு. இந்திய சாட்சிய சட்டத்தில் பிரிவு 9 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டிப் என்று சுருக்கமாக சொல்லலாம். டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட், அடையாள அணிவகுப்பு. இங்க ஐடென்டிஃபையிங், இந்த ஐடென்டிஃபை பற்றி எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு உண்மையான குற்ற செய்கை ஒன்றிலிருந்து பெறப்பட்டு அல்லது பயன்படுத்தப்பட்டது
என்ற ஒரு நிகழ்வை உறுதிப்படுத்துவதற்காக, டு அசர்டைன், உறுதிப்படுத்துவதற்காக வெளிநாட்டுல ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டு இருப்பாரு. அவர் நேரா இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்திருப்பார். அப்ப இந்தியாவுக்கு தப்பித்து வந்தால் அந்த நபரை கைது செய்யலாம். எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்ட் படி ஒரு நபர் வெளிநாட்டில் ஒரு குற்றம் புரிந்துவிட்டு இந்தியாவிற்கு வந்து ஹார்பரிங் ஆயிட்டார், தஞ்சம் அடைந்து விட்டார், புகலிடம் பெற்று விட்டார் என்று சொன்னால், ஹார்பரிங் என்றாலும் அசிலிம் என்றாலும் ஒன்றுதான். அந்த நபரை இந்தியாவில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் பிடித்து சர்வதேச போலீசிடமோ அல்லது நம் நாடு எந்த நாட்டோடு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறதோ அந்த நாட்டினுடைய எம்பசிடமோ ஒப்படைக்கலாம். இது சம்பந்தமாக 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஒரு நபர் எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்ட் படி வெளிநாட்டில் ஒரு செயலை செய்தால் அந்த நாட்டு சட்டப்படி அது குற்றம். அந்த குற்றத்தை செய்துவிட்டு இந்தியாவிற்கு வந்து பதுங்கி விட்டார். அவரை இந்திய போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அவர் பிடிச்சு அவர்கிட்ட அந்த நாட்டுக்கிட்ட ஒப்படைச்சிட முடியுமானா முடியாது. ஏனென்று சொன்னால் வெளிநாட்டில் அந்த நபர் செய்த செயல் குற்றம் என்று அந்த நாட்டு சட்டம் எவ்வாறு சொல்கிறதோ அதே செயலை இந்தியாவில் செய்தாலும் குற்றம் என்று இந்திய நாட்டு சட்டங்களில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஃபாரினர் அவர் கண்ட்ரில வந்து தப்பு பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார். அவர் பிடிச்சு உடனே ஒப்படைச்சிட முடியாது. அவர் செய்த செயல் அந்த நாட்டில் எப்படி குற்றமோ அதை போலவே நம்ம நாட்டில அந்த செயல் குற்றமாக இருக்க வேண்டும். நம்ம நாட்டு சட்டப்படி அதே செயல் இந்தியாவில் செய்தால் அது குற்றமாக இருக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நபரை பிடித்து நாம் ஒப்படைக்க முடியும். 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல இதை ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க சார். அப்ப எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்டின் நன்றாய் படிக்க வேண்டும். ரைட். அண்டர் செக்ஷன் 105 கேபிட்டல் இ அதுல டி உடைமை. உடைமை என்றால் சொத்து, ப்ராப்பர்ட்டி என்று அர்த்தம். உடைமை என்பது ஒரு பருப்பொருள் அல்லது ஒரு நுண்பொருள். பருப்பொருள்னா என்ன, நுண்பொருள்னா என்ன? கார்போரியல் என்றால் என்ன, இன்கார்போரியல் என்றால் என்ன? கார்போரியல் என்பது ஒரு சாலிடு, தொட்டு உணர பார்க்க அதன் மீது உரிமை உள்ளது என்று அர்த்தம். இன்கார்போரியல் என்று சொன்னால் ஒரு காப்பிரைட் ஆக்ட், ஒரு பேட்டன்ட் ஆக்ட், ஒரு ட்ரேட் மார்க் ஆக்ட், அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயங்கள், அதன் அடிப்படையில் ஒரு திரைப்படத்தை, அந்த திரைப்படத்தினுடைய கதையை ஒருவர் எழுதி வைக்கிறார் என்று சொன்னால் அவற்றை பதிவு செய்திருக்கும் பட்சத்தில் அல்லது பதிவு செய்யாவிட்டாலும் அது பாதுகாப்பு தான், ரெஜிஸ்டர்டு என்றுதான் அர்த்தம். ஆனால் பதிவு செய்தால் கூடுதல் பலம். அதை யாராவது திருடி வேற ஒரு திரைப்படம் எடுத்துட்டாங்கன்னா அவரிடமிருந்து நாம் நஷ்டீடு வாங்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த கதையை பதிவு செய்வார்கள். காப்பிரைட் ஆக்ட் படி ஒருத்தர் ஒரு கதை எழுதிட்டாவே அவர் பேர்ல சொந்தம்னா இருக்கும். பதிவு செய்யறீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட், அந்த கதையை வேறு யாராவது திருடி ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த நபருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு அதற்கு நஷ்டஈடு பெற முடியும். அதுதான் இன்கார்போரியல் ரைட் என்று சொல்வார்கள். இப்ப ரியல் எஸ்டேட் பண்றாங்க. ரியல் எஸ்டேட்னா என்ன, எதற்காக ரியல் எஸ்டேட் என்று பெயர் வந்தது? இது ஒரு கேள்வி. ரியல் எஸ்டேட் பண்றாங்க, எதற்காக ரியல் எஸ்டேட் என்ற ஒரு பெயர் வந்திருக்கிறது? அது எங்கிருந்து ஒரிஜினேட் ஆகியிருக்கு சார்? சொல்ல முடியல யாராவது? ப்ராப்பர்ட்டி என்று சொன்னால் பருப்பொருள், கார்போரியல். நுண்பொருள், இன்கார்போரியல். மூவபிள் சொத்து, அசையும் சொத்து. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து. இவை எல்லாமே இது சம்பந்தமாக ஒரு டாக்குமெண்ட்ஸோ அல்லது ஒரு மதர் டாக்குமெண்ட்டோ இது சம்பந்தமா என்னென்ன இருக்கிறதோ இது எல்லாமே இது சம்பந்தமாக யாரேனும் ஒரு குற்ற செய்கையில் ஒன்றிலிருந்து பெறப்பட்டிருக்க வேண்டும். wrongful loss and wrongful gain. wrongful gain ஐபிசில எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது? அது மட்டுமல்ல, ஒரு fraudulent, ஒரு coercion,
ஒரு மிஸ்டேக், மிஸ் ரெப்ரசன்டேஷன், இவற்றையெல்லாம் எந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு? ஏனென்று சொன்னால், இதன் மூலமாக ஒரு ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் உருவாக்கி, ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்டை உருவாக்கி, வேறொருடைய சொத்தை தன் பெயருக்கு எழுதிக் கொள்வார்கள். நீங்கள் எஸ்ஆர் ஆக்ட் படிக்கின்ற பொழுது, பெட் ரிட்டன் ஸ்டேஜ்ல ஒரு அம்மா இருப்பாங்க. இவர்தான் பாதுகாவலர், கார்டியன், அல்லது உறவினர், அல்லது பேரப்பிள்ளை, அல்லது மகன், அல்லது கணவர், யாராவது இருக்கலாம். பெட் ரிட்டன் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் கிட்ட வெளியில நிறுத்தி வச்சுட்டு, இந்த மாதிரி நான் ஒரு பேங்க்குக்கு லோன் போட்டிருக்கேன், செக்யூரிட்டிக்காக கையெழுத்து போடுன்னு சொல்லி, அந்த பெட் ரிட்டன் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி, அவங்க என்ன நினைச்சிட்டு கையெழுத்து போடுவாங்க? சரி, பிள்ளைக்கு லோன் கிடைக்கட்டுமே, பேங்க் தானே கொடுக்க போறாங்க, நம்மள வந்து ஒரு சூரிட்டியா தானே கையெழுத்து போடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மால என்ன பண்ணுவாரு? அத சேல் டீடா இருக்கும், அதுல கையெழுத்து வாங்கியிருப்பாரு. அப்ப சேல் டீடு வந்து டியூலி வந்து அது எக்ஸிக்யூட் ஆகி போச்சு. அதன் பிறகு அந்த அம்மாவுக்கு தெரிய வரும் பட்சத்தில் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டின் படி அந்த அம்மா கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த சேல் டீடே வந்து கேன்சல் பண்ணலாம். கேன்சலேஷன் ஆஃப் சேல் டீட், ஒரு சூட்டை போடணும். நான் படுத்த படுக்கையா இருந்தேன், ஆனா இவர் என்ன ஏமாத்தி பேங்க் சூரிட்டிக்கு தான் கையெழுத்து கேட்டாரு, பேங்க் சூரிட்டிக்கு தான் நான் கையெழுத்து போட்டேன், அதன் பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது அது சேல் டீட்ல கையெழுத்து வாங்கியிருக்கிறாரு, என்னை ஏமாற்றி இந்த சேல் டீடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல எந்த செக்ஷன் படி அந்த சேல் டீடை கேன்சல் பண்ண முடியும் சூட்டு போட்டு? இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுங்களா சார்? இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பிராக்டிக்கல்ல இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம். இதையும் குறித்து வைத்துக் கொள்ளீர்கள். ப்ராப்பர்ட்டினா இதுதான் சார் ப்ராப்பர்ட்டி. நீங்க டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படிக்கின்ற பொழுது அங்கே சொல்வார்கள் ஸ்டாண்டிங் டிம்பர், க்ரோவிங் கிராப்ஸ், அடுத்தது கிராஸ், புல். இது மூன்றும் மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா? நீங்க டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படிக்கின்ற பொழுது ஸ்டாண்டிங் டிம்பர், நிலையாக நிற்கக்கூடிய ஒரு மரம், க்ரோவிங் கிராப்ஸ், வளரக்கூடிய பயிர்கள், பயிர்கள்னா நெற்பயிர், கம்பு, கேழ்வரகு, திணை, சோளம், வளரக்கூடிய பயிர்கள், இதெல்லாம் கிராப்ஸ், க்ரோவிங் கிராப்ஸ். அடுத்தது கிராஸ், GRASS, கிராஸ்னா புற்கள். இந்த மூன்றும் அசையும் சொத்தா அல்லது அசையா சொத்தா? இவற்றையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுல கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டிங் டிம்பர், க்ரோவிங் கிராப்ஸ் அண்ட் கிராஸ். ஆக ப்ராப்பர்ட்டி என்ற வரையறைக்குள் கார்போரியல் வரும், இன்கார்போரியல் வரும், பருப்பொருள் வரும், நுண்பொருள் வரும். அதை போலவே மூவபிள் வரும், இம்மூவபிள் வரும், அல்லது ஒரு டாக்குமெண்ட்ஸ் வரும். நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், எலக்ட்ரிசிட்டி மூவபிளா இம்மூவபிளா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதை போல பிக்சட் டெபாசிட் பண்றோம் பேங்க்ல, ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்க, அது மூவபிளா இம்மூவபிளா? ஒரு ஃபிஷிங் ரைட் இருக்கு, மீன் பிடிக்கும் உரிமை, அது மூவபிளா இம்மூவபிளா? இந்த கேள்விகளையும் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். ஏறக்குறைய 6 கேள்விகளை 7 கேள்விகளை இப்பொழுது உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன். நீங்கள் பதில் சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்பதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம நடத்துறத கரெக்டா இவங்க கேட்ச் பண்றாங்க, நல்லா அப்சர்வ் பண்றாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஏற்படும். ரைட். அண்டர் செக்ஷன் 105 கேபிட்டல் ஏவில் கிளாஸ் இ, ட்ரேசிங், துப்பறிதல். ஒரு உடைமையினுடைய தன்மை, ஒரு பொருளினுடைய தன்மை, அதனுடைய மூல ஆதாரம், அந்த பொருளை யார் கொடுத்திருக்கிறாங்க, அதனுடைய ஃபங்க்ஷனிங் என்ன, எந்த அளவுக்கு அது செயல்படுகிறது, அதனுடைய உரிமையாளர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி கண்டறிதல். காணாமல் போன பொருளை கண்டெடுத்தவனுடைய உரிமைகளும் கடமைகளும். ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் கூட்ஸ். காணாமல் போன பொருளை கண்டெடுத்தவரின் உரிமைகளும் கடமைகளும். அண்டர் செக்ஷன் 71 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார்கள். அதை போல இங்கே துப்பறிதல் பற்றி சொல்றாங்க. ட்ரேசிங், ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, துப்பறிந்து கண்டுபிடித்தல்.
ஒரு டாக்குமெண்ட்டோ அல்லது ஒரு சொத்தோ, அசையா சொத்தோ, அசையா சொத்தா இருக்கலாம். அதனுடைய உடைமையாளர் யார்? அதனுடைய உரிமையாளர் யார்? ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி? அவரை கண்டறிதல் பற்றி இங்கே சொல்றாங்க. இவையெல்லாம் 105 ABCDE என்ற வரையறைக்குள் வருகிறது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நாம பார்த்தோம்னு சொன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது யூஸ் ஆகிறது கிடையாது. ஆனா அந்த டிஃபைனிங் செக்ஷனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவற்றை நான் கூறினேன். அண்டர் செக்ஷன் 105B கேபிட்டல் B, அசிஸ்டன்ஸ் இன் செக்யூரிங் டிரான்ஸ்பர் ஆஃப் பர்சன், நபர்களை மாற்றம் செய்து பெறுகையில் உதவு செய்தல். ஒரு கோர்ட் வந்து ஒரு குற்றவியல் கேஸ் சம்பந்தமா வந்து விசாரிக்கிறாங்க. அது சம்பந்தமா யாருமே வந்து அப்பீர் ஆகல, முன்னிலை ஆகல. சரி, அதே மீறி முன்னிலை ஆயிட்டாங்க, அதாவது அப்பீர் ஆயிட்டாங்க. அப்ப கைது செய்வதற்கோ அல்லது ஒரு ஆவணமோ அல்லது ஒரு பொருள் எதையும் சரி அதை தாக்கல் செய்ய ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அந்த வாரண்ட் பொறுத்தவரை ஒரு பொருள் வெளிநாட்டுல இருக்க, இந்தியாவில் என்ன பண்ணுவாரு, எல்லா தப்பு பண்ணிட்டு இந்த பணத்தை கொண்டு போயிட்டு ஸ்விஸ் பேங்க்ல போட்டு இருப்பார், அல்லது இங்கிலாந்துல போயிட்டு ஒரு பெரிய கோல்ஃப் கிரவுண்டே வாங்கி வச்சிருப்பாரு. ஆனா நம்ம போலீஸ் வந்து அதை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது சம்பந்தமா ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணிருப்பாங்க, அட்டாச் பண்ண சொல்லி. அப்ப அந்த வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணியாகணும். வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் அந்த நாடு நம்ம நாட்டோடு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் முதலில். அவ்வாறு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி படி நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு ட்ரீட்டி இருக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் அந்த வாரண்டை உரிய படிவத்தில், பிரஸ்கிரைப்டு ஃபார்ம் இருக்கிறது, அந்த வாரண்ட் உரிய படிவத்தில் இரட்டை படிகளில் ஒரு ஒரிஜினல் இருக்கும், ஒரு டூப்ளிகேட் இருக்கும். ஒரிஜினலை பார்ட்டி கிட்ட இஷ்யூ பண்ணிடணும், டூப்ளிகேட் பின்னாடி அந்த பார்ட்டி கிட்ட யார் ரிசீவ் பண்ணாரோ அவருடைய கையெழுத்தை பெற்றிருக்க வேண்டும். அதன் மூலமாக நீதிபதி கோர்ட்டோ அல்லது ஒரு ஜட்ஜோ இந்திய நாட்டு நீதிமன்றம் எந்த அளவுக்கு அந்த வாரண்டை இஷ்யூ பண்ணாங்களோ, எந்த அளவுக்கு நிறைவேற்ற போகிறார்களோ அதை போலவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றமும் அதை செய்ய வேண்டும். எதன் அடிப்படையில் என்று சொல்லி பார்த்தால், இந்திய நாட்டுக்கும் அந்த வெளிநாட்டுக்கும் இடையில் ஏற்கனவே ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள ஒரு நபர் ஒரு குற்றம் செய்துவிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறார், வெளிநாட்டில் முதலீடு செய்திருக்கிறார், ஒரு நிலமாக, பில்டிங்காக, ஒரு கிரவுண்டாக வைத்திருக்கும் பட்சத்தில் இந்திய நீதிமன்றம் ஒரு வாரண்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த வாரண்டை ட்ரீட்டி படி அந்த வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த வெளிநாட்டு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜூரிஸ்டிக்ஷனோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன், அந்த நீதிமன்றத்தினுடைய பிரசைடிங் ஆபீசர் ஆஃப் தி ஜட்ஜ், பிரசைடிங் ஆபீசர் ஆஃப் தி கோர்ட், அந்த நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்திய நீதிமன்றம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களோ அந்த வாரண்டை, அதை போலவே அவங்களும் எக்ஸிக்யூட் பண்ணியாகும். இதுதான் அண்டர் செக்ஷன் 105 கேபிட்டல் B-ல சப்செக்ஷன் 1. அதை போலவே நம்முடைய கோட் ஆஃப் ப்ரொசீஜர், நம்முடைய கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் என்னென்ன விஷயங்கள் ஒரு குற்றம் தொடர்பாக புலனாய்வு செய்யப்பட முடியுமோ, அந்த புலனாய்வின் பொழுது அல்லது விசாரணையின் போது அந்த விசாரணை சம்பந்தமாக ஒப்பந்த நாடு எந்த இடத்திலும் இருக்கும், அந்த ஒப்பந்த நாடு இருக்கு, வெளிநாடா இருக்கும், அது நம்ம மத்திய அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கு. அந்த ஒப்பந்த நாடு, அந்த நாட்டில் எங்கே இருக்கிறாரோ அந்த நபர், அவர் முன்னிலாகி அவர் வந்து அப்பீர் ஆகணும்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆபீசர் இருக்கிறார், புலனாய்வு அதிகாரி, அவருடைய ரேங்குக்கு மேலுள்ள ஹையர் அபிஷியல், அவங்க கிட்ட தான் நம்ம ஒரு அப்ளை பண்ணியாகணும். இந்த மாதிரி புலன் விசாரணைங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, என்கொயரி போயிட்டு இருக்கு, இந்த நபர் வந்து அப்பீர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அந்த ரேங்கை விட மேல் அதிகாரி கிட்ட நாம அந்த விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த விண்ணப்பமானது தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அங்கே இருக்கிற நீதிமன்றம் திருப்தி அடையும் பட்சத்தில் சரியாக இருக்கிறது என்று சொல்லி, if the foreign court is satisfied that, அப்ப அந்த வாரண்ட் வந்து that warrant can be executed by the foreign court. மத்திய அரசாங்கம் இது சம்பந்தமாக என்ன பண்ணுவாங்க, நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க.
பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம்ல வந்து ஒரு சம்மன் அனுப்புவாங்க அல்லது வாரண்ட் அனுப்புவாங்க. அந்த வாரண்ட் எல்லாம் இரட்டை படிகளில் இருக்க வேண்டும். ஒரு ஒரிஜினல், ஒரு டூப்ளிகேட். அந்த நீதிமன்றமோ அல்லது நீதிபதியோ அல்லது நடுவருக்கு அனுப்ப வேண்டும். யாருன்னா வெளிநாட்டு எங்க இருக்காரோ அவருக்கு. அல்லது உள்நாட்டில் இருந்தாலும் இதே போல் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து இன்னொரு ஜூரிஸ்டிக்ஷன். அண்டர் செக்ஷன் 105 கேபிட்டல் பி சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றம் ஒன்று ஒரு ஒப்பந்த நாடொன்றின் நீதிமன்றத்துடைய நீதிமன்றம் அல்லது நீதிபதி இருக்காங்க. அந்த நடுவரிடமிருந்து நம்ம நீதிமன்றம், நம்முடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, புலனாய்வு முகமை ஒரு நபர் முன்னிலையாவதற்கு, அப்பீர் ஆவதற்கு அவரை கைது செய்யறாங்க. அல்லது ஒரு ஆவணம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருள் தாக்கல் செய்யப்பட வேண்டி ஒரு வாரண்ட் வந்து நாம பெற்று இருக்கிறோம். வெளிநாடு கோர்ட்ல இருந்து ஒரு வாரண்ட் என்ன பண்றாங்க, நமக்கு கொடுத்திருக்காங்க. எதற்காகனா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக வெளிநாட்டினுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ் சம்பந்தமாக அதனை இந்தியாவில் அடுத்த நீதிமன்றத்திலிருந்து பிடிக்கட்டளை வந்தால் இந்த நீதிமன்றம் எவ்வாறு செயல்படுத்துவார்களோ, நிறைவேற்ற முடியுமோ அதை போலவே நிறைவேற்றணும். இது எல்லாமே இன்டர்நேஷனல் ட்ரீட்டி சம்பந்தமான விஷயங்கள் சார். இந்தியாவில் ஒரு கைது இருக்கிறார். ஆனா இந்தியாவுடைய நீதிமன்றம் அல்லது மத்திய அரசாங்கம் ஒரு இதுதான் சரியான விஷயம் என்று சொல்லி மத்திய அரசாங்கம் நினைக்கிறாங்க. அப்போ ஒரு கண்டிஷன் போடலாம். ஒருத்தர் இந்தியாவுக்கு மாற்றப்பட்டு ஒப்பந்த நாட்டின் ஒரு கைதியா இருக்கிறார். அப்ப இந்தியாவுக்கு அவரை வந்து ஒப்படைக்கிறாங்க. எந்த வகையான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மாற்றப்பட்டாரோ அதற்கிணங்க இந்திய நீதிமன்றம் அவரை விசாரணை செய்ய வேண்டும். அது போன்ற நபரை மத்திய அரசாங்கம் எழுத்து மூலமா பை ரிட்டர்ன் தான் ஒரு உத்தரவை போடுவாங்க. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டுத்தான் இந்திய நீதிமன்றம் விசாரணை செய்வாங்க. ஏன்னா சர்வதேச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் தான் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பொறுப்பேற்க வேண்டும். அப்ப மத்திய அரசாங்கம் தெளிவா சொல்லிவிடுவாங்க கோர்ட்ல, இந்த ஃபாரின் கோர்ட் வந்து இந்த நபரை வந்து விசாரணை பண்ண சொல்றாங்க, அவர் வந்து இந்தியாவில் இருக்கிறாரு, ஆனா அவரை இந்த வழியில் தான் விசாரணை பண்ண வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு உத்தரவு சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, இந்த எழுத்துப்பூர்வமாக ஒரு வேண்டுதல் கடிதம் கொடுத்திருக்காங்க, அந்த கடிதத்தையும் இதனோட இணைத்து நாங்க கொடுக்கிறோம். இந்திய கோர்ட்டாராக்கி நீங்கள் அதன்படி செயல்பட உங்களை நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் இருக்கிற கோர்ட்டுக்கு வேண்டுதல் கடிதத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த வேண்டுதல் கடிதம் ரெக்வெஸ்டிங் லெட்டர் கொடுப்பாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 105ல பி. அண்டர் செக்ஷன் 105C assistance in relation to orders of attachment or forfeiture of property. ஒரு உடைமையை வந்து பற்றுகை செய்யணும், ஜப்தி செய்யணும் அல்லது பறிமுதல் செய்யணும், இது தொடர்பான ஆணைகளில் உதவி செய்தல். ஒரு அக்யூஸ்ட் இருக்காரு, குற்றம் அளித்த நபர் இருக்காரு, அவருடைய ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியில யாராவது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ யாராவது வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது வாங்கியிருக்க கூடும் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றத்துக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கிறது. As reason to believe under section 26 of Indian Penal Code. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் under section 105 D ல இருந்து O வரை இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த சொத்து வந்து ஜப்தி பண்ணணும். ஏன்னா அங்க தப்பு பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணியிருக்காரு, அசைய சொத்துக்களை வாங்கி போட்டிருக்காரு. அப்ப இது கோர்ட் நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்குது. அப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அட்டாச் பண்ணுவாங்க. இதெல்லாம் சர்வதேச விஷயங்கள். ஒரு ஃபர்ஃபீச்சர் ஆர்டர் வந்து போட்டாங்க. அப்போ அந்த சொத்தை வந்து ஒப்பந்த நாடுகிட்ட கான்ட்ராக்டிங் கண்ட்ரி இருக்கு, அந்த சொத்து வந்து வெளிநாட்டுக்கு சொந்தமான சொத்துன்னு சொல்லி அதுல சந்தேகம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் இந்த சொத்தெல்லாம் நீங்க அட்டாச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்குள்ள நீதிபதிக்கான அந்த கேடர், அந்த அதிகார நிலையினருக்கு கோரிக்கை வைக்கலாம். அதை போலவே ஒப்பந்த நாட்டுல ஏதாவது ஒரு குற்றம் இழைத்திருக்கிறாரு, ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு, அந்த நபர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் எந்த அளவுக்கு சொத்து வாங்கியிருக்கிறாரு, அது வந்து இந்தியாவில் வந்து ஜப்தி பண்ணலாமா இல்லையா, அவ்வாறு ஜப்தி பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த ஒப்பந்த நாட்டினுடைய நீதிமன்றம் அதனுடைய அதிகார நிலையில் அவங்க அனுப்பிய கோரிக்கை மடல், ரெக்வெஸ்டிங் லெட்டர் இருக்கும் பாருங்க, ரெக்யூசேஷன், அதையெல்லாம் மத்திய அரசாங்கம் பெற்றிருக்கும் இடத்து மத்திய அரசாங்கத்திட்ட வந்திருக்குன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 105 D ல இருந்து O வரை இவற்றையெல்லாம் உள்ளடக்கி
அந்த சொத்தை ஜப்தி பண்ணலாம். வெளிநாட்டுல தப்பு பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து அவர் சொத்து வாங்கி வச்சிருக்காரு. அது அசையும் சொத்தா இருக்கலாம், இல்ல அசையா சொத்தா இருக்கலாம். கார்போரியலா இருக்கலாம் அல்லது இன்கார்போரியலா இருக்கலாம். கார்போரியல் மீன்ஸ் பருப்பொருள். இன்கார்போரியல் மீன்ஸ் ஒரு நுண்ணறிவு உரிமை என்று அர்த்தம். நுண்பொருள் சொத்து என்று அர்த்தம். அண்டர் செக்ஷன் 105D. இந்த 105D படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வெளிநாட்டு நீதிமன்றம், கான்ட்ராக்டிங் கண்ட்ரியில இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு ரெக்யூசேஷன் கேட்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சொத்துக்கள்லாம் உங்க நாட்டுல இருக்குது, அது தேடி கண்டுபிடிச்சு அடையாளம் கண்டு அதையெல்லாம் குறைஞ்சது வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கு மேற்பட்ட நபர்கள் தான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சப் இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கு கீழ்ப்பட்ட அதிகாரிகளுக்காவது நீங்க என்ன பண்ணா உத்தரவு போட்டு அந்த சொத்து எந்த இடத்துல இருக்கு, அது சர்வே நம்பர் என்ன, அதனுடைய சக்குபந்தி என்ன, சக்குபந்தினா பவுண்டரி, சொத்து விவரம், எல்லை கோடு என்றார். அந்த சொத்தினுடைய எல்லைகள். நம்ம சிவில் பிளைண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றப்ப பவுண்டரிஸ் போடுவோம். டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்து விபரம் தனியா நம்ம குறிப்பிடுவோம் பாருங்க. அதுல கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இதன் மத்தியில் அமைந்துள்ள இந்த வடக்கு சொத்து அப்படின்னு சொல்ற பாருங்க. அந்த கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று சொல்லக்கூடிய இதுதான் பவுண்டரி. இதெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்க என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுதல் கடிதம் கொடுப்பாங்க. அதை பெற்ற நபர் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, அதை விசாரணை செய்வாங்க. அதை புலனாய்வு செய்து சர்வே பண்ணி அந்த சொத்துக்கள் எங்க இருக்கிறது, அதனுடைய ஆவணங்கள் எங்க, பேங்க்னா எந்த பேங்க், அதனுடைய பேங்கினுடைய கணக்குகள் என்ன, பேங்கினுடைய அக்கௌண்ட் என்ன, நிதி நிறுவனங்களா அல்லது வேறு ஏதாவது தொடர்புடைய காரியங்களா, இவற்றையெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இவற்றையெல்லாம் கண்டுபிடித்து பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காவல்துறை அலுவலர் நீதிமன்றத்துடைய கட்டளைக்கு ஏற்ப அதை அட்டாச் பண்ணி அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 105D. 105E. 105D இன் கீழ் அலுவலர் எவரும் விசாரணை அல்லது புலனாய்வு செய்யறாங்கன்னு வச்சுங்க. அதாவது சீசர் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, உடைமையை கைப்பற்றுதல் அல்லது பற்றுகை செய்தல், ஜப்தி பண்றது. ஏன்னா மத்திய அரசாங்கம் நினைச்சா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணி அந்த சொத்துக்கள் எங்கே இருக்கிறது, அதனுடைய எல்லைகள் என்ன, அதனுடைய சர்வே நம்பர் என்ன, எத்தனை ஏக்கர், யார் பேர்ல இருக்கு, அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் விசாரிச்சு கோர்ட்டு கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சு. 105E அடிப்படையில் அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சொத்துக்களை எல்லாம் ஜப்தி செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த விசாரணை அல்லது இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அப்ப மறைச்சு வச்சிருக்காரு அல்லது வேற யாருக்காவது அதை டிரான்ஸ்பர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. வெளிநாட்டு நீதிமன்றம் நம்மளுக்கு உத்தரவு போட்டாங்க, இதை கண்டுபிடிச்சாங்க, சொத்தை வந்து அட்டாச் பண்றாங்க வேற யாராவது ஒரு பெனாமி பேர்ல. அதுக்காக தான் பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் எல்லாம் நல்லா வந்திருக்கு. இப்போது வேற யார் பேர்லயோ மாற்றி வைக்கலாம் அல்லது மறைச்சு வைக்கலாம் அல்லது வேறு வகையில் ஏதாவது புத்தீடு செய்யப்படலாம். எடுத்துக்காட்டு, தேசிய பங்கு சந்தை, நேஷனல் NSE என்று சொல்வார்கள், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், தேசிய பங்கு சந்தை, அல்லது BSE என்று சொல்லக்கூடிய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மும்பை பங்கு சந்தை. இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவார். லாங் டேர்ம் ஷேர் வாங்கி போடுவார். ஒரு 100 கோடி ரூபாய் இல்ல 10 கோடி ரூபாய், 10 லட்சத்துக்கு லாங் டேர்ம் ஷேர், நீண்ட கால பங்கு தொகைகள், அதுல முதலீடு செய்வார். அல்லது ஷார்ட் டேர்ம் ஷேர், குறுகிய கால பங்கு தொகை, அதுல வந்து முதலீடு செய்திருப்பார். அல்லது டிபென்ச்சர்ஸ் ஏதாவது வாங்கி வச்சிருப்பார். டிபென்ச்சர் மீன்ஸ் கடன் ஈட்டு பத்திரங்கள். BSNL ஒரு டிபென்ச்சர்ஸ் வந்து வெளியிடுவாங்க. மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய செயல் என்று சொல்லக்கூடிய இந்திய இரும்பு நிறுவனம், அவங்க கடனீட்டு பத்திரங்கள் வெளியிடுவாங்க, டிபென்ச்சர்ஸ். LIC 10% பங்குகீடு இன்னைக்கு டிபென்ச்சர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க, கடனீட்டு பத்திரங்கள் வெளியிட்டிருக்காங்க. இது போல மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான தொகைகள் என்ன பண்ணுவாங்க, டிபென்ச்சர்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை வாங்கி போடுவார், அதுல பணத்தை வந்து முதலீடு பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி வேறு வகையில் அவர் ஏதாவது செய்திருந்தாலும் அல்லது செய்திருப்பதாக நம்புவதற்கு காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த போலீஸ் ஆபீசர் அந்த வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணி அந்த அசையா சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணலாம், ஜப்தி பண்ணலாம்.
ஜப்தி பண்ணி அவற்றை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அதற்கு முன்பாக இந்தந்த வகையான சொத்துக்களை நாங்க ஜப்தி பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை ஹையர் ஆபீசருக்கு அவருக்கு கொடுக்கணும். அண்டர் செக்ஷன் 105 F, management of property seized or forfeited under this chapter. இந்த சாப்டரின் படி இந்த இயலின் கீழ் கைப்பற்றப்பட்ட அல்லது பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு உடைமைகளை நிர்வகித்தல். வெளிநாட்டு நீதிமன்றம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. எங்க நாட்டுக்காரர் வந்து தப்பு பண்ணிட்டு உங்க நாட்டுல வந்துட்டாரு, பொது எல்லா பொருளும் அங்க முதலீடு பண்ணிருக்காரு, அசைய சொத்துக்கள் வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, டிபென்ச்சர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ஷேர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையும் கைப்பற்றி கொடுங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கைப்பற்றி நம்ம கொடுத்துட்டோம். கைப்பற்றி கொடுத்த பிறகு அந்த சொத்துக்களை யார் பராமரிப்பது? வெளிநாட்டுக்காரங்க வந்து அந்த நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இவற்றை டிஸ்போஸ் பண்ற வரலை இவற்றை யார் பொறுப்பில் இருப்பது, யார் பராமரிக்க வேண்டும்? அப்ப கைப்பற்றப்பட்ட அல்லது பறிமுதல் செய்யப்பட்ட அந்த உடைமைகளை நிர்வகிக்க நீதிமன்றமானது ஒரு அபிஷியல் ரிசீவரை அப்பாயிண்ட் பண்ணலாம், லிக்விடேட்டரை அப்பாயிண்ட் பண்ணலாம். அந்த சொத்து எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வெளிநாடு சம்பந்தப்பட்டது என்பதனால அந்த சொத்து எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம், அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள மாவட்டத்துடைய கலெக்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நீங்க தான் இதை வந்து பராமரிக்கணும். வெளிநாட்டு நீதிமன்றத்தினுடைய வேண்டுதலுக்கு இணங்க மத்திய அரசாங்கம் அந்த நகலை கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்திய நீதிமன்றம் இந்த அட்டாச்மெண்ட் உத்தரவை போட்டிருக்காங்க. நாங்க அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணப்பட்ட சொத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதனால உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். நீங்க தான் இதை நிர்வாகம் செய்ய வேண்டும். மத்திய அரசாங்கம் என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும், நிர்வகிக்க வேண்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதை ஜப்தி பண்ணக்கூடிய அந்த சொத்து எதுவா இருக்கும் பட்சத்தில் அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த ஆர்டரின் பேரில் அதை பைசல் பண்ணிடலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 105 F அடிப்படையில் இது போன்ற காரியங்களை அவர் செய்ய வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். அண்டர் செக்ஷன் 105 G, நோட்டீஸ் ஆஃப் ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒரு உடைமையை வந்து பறிமுதல் செய்வதற்கான அறிவிப்பு, நோட்டீஸ் ஆஃப் ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அண்டர் செக்ஷன் 105 D வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு விசாரணை, என்கொயரி, இது போன்ற விவரங்களை எல்லாம் இதன் விளைவாக எந்தெந்த உடைமைகள் அல்லது உடைமைகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதனுடைய பகுதி எங்கே இருக்கிறதோ, எந்த குற்றத்திலிருந்து எந்த அளவுக்கு கிடைக்கப்பட்டதோ, ஒரு குற்றம் செய்து அதன் மூலமாக வந்த பணத்தை கொண்டு ஒரு பொருளை வாங்கியிருப்பார். இவற்றையெல்லாம் நீதிமன்றம் நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் அந்த நபருக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட நபர் யாராவது இருக்கிறாருன்னா அவரை குறிப்பிடுவாங்க. இந்த விக்டிம் அவருடைய வருமானத்திற்கான ஒரு மூல ஆதாரம், ஒரு பொருள் ஈட்டி தருவது, ஒரு சொத்து, இவற்றை குறிப்பிட்டு அந்த உடைமை எப்படி பெறப்பட்டது என்பதும் குறித்து 30 நாட்கள் கால அவகாசத்திற்குள் அந்த விவரத்தை பெற்றிருக்க வேண்டும். நீங்க தானே விக்டிம், உங்களுடைய சொத்துக்கள் தானே போயிடுச்சு, உங்க சொத்து தானே இழந்துட்டீங்க. 30 நாள்ல நீங்க அதை விளக்கம் கொடுங்க. அந்த சொத்து எப்படி வாங்குனீங்க, எங்கிருந்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கத்தை பெற வேண்டும். விளக்கத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எதற்காக, ஏன், எப்படி இந்த சொத்து வாங்கப்பட்டது என்று சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு சில நேரங்கள்ல சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் பறிமுதல் நீங்க செய்யக்கூடாது. ஏன் நீங்க இதை வந்து பறிமுதல் செய்யறீங்க, அப்பனா அதுக்கான நியாயமான காரணத்தை காட்டுங்கன்னு சொல்லி நீதிமன்றமே கேள்வி கேட்கும். நீதிமன்றமே என்ன பண்ணுவாங்க, ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த சொத்தை அவர் முறைப்படி தான் சம்பாதிச்சு வாங்கியிருக்கிறாரு, ஆனா நீங்க வந்து ஜப்தி பண்றேன்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க, எதுக்காக ஜப்தி பண்ணணும், அதுக்கான காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே என்ன பண்ணாங்க, ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே சொத்து இவர் வாங்கி வச்சிருக்காரு, ஆனா வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு, அவர் தான் அதனுடைய பாதுகாவலர். அவ்வாறா இருக்கும் பட்சத்தில் அது போன்ற சூழ்நிலைகளில் யாருடைய பொறுப்பில் தற்பொழுது இருக்கிறதோ அந்த நபருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பும். நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி under section 105H for forfeiture of property in certain cases, சில தருணங்களில் உடைமை பறிமுதல் செய்தல். ப்ராப்பர்ட்டினா சொத்துன்னு அர்த்தம், உடைமை என்று அர்த்தம்.
எப்பொழுதெல்லாம் அந்த சொத்தை வந்து பறிமுதல் செய்யலாம், பர்ஃபீச்சர் பண்ணலாம். இப்போ 105A கீழே விளக்கம் கேட்கிறாங்க. அந்த அறிவிப்பு செய்து அதுல விளக்கம் ஏதேனும் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனை நீதிமன்றங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளும். பாதிக்கப்பட்ட நபர் அந்த சொத்தை வேறொரு நபரிடமிருந்து பெற்றிருக்கும் பட்சத்தில் அவருடைய வாதத்தை கேட்ட பிறகு ஒரு ஆர்டர் மூலமாக எல்லா சொத்துக்களையும், பறிமுதல் செய்யப்பட்ட எல்லா சொத்துக்களையும் அல்லது அதனுடைய ஒரு பகுதியை மட்டும், இது இந்த குற்றத்தின் மூலமாகத்தான் பெறப்பட்டதா என்று சொல்லி முடிவு செய்வார்கள். அந்த முடிவையும் பதிவு செய்ய வேண்டியது, ரெக்கார்ட் பண்ணி ஆகும். சொத்து வச்சிருக்காங்க, அட்டாச்மெண்ட் பண்ண போறீங்க, இந்த முழு சொத்து எப்படி வந்தது, முழு சொத்தை விசாரிக்கிறாங்க. நேர்மையான வழியில வந்துச்சுன்னா சார் ரைட், பரவாயில்ல, அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்ல அந்த முழு சொத்துல 1 ஏக்கர் இருக்கு, அதுல 25 சென்ட் மட்டும் ஒரு தப்பான செயல் செய்து, சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல் செய்து அதில் கிடைக்கப்பெற்ற பணத்தை கொண்டு வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுல அந்த ஒரு பார்ட் மட்டும் இந்த குற்றத்தினால்தான் இதை செய்து இதன் மூலம் கிடைக்கப்பெற்ற வருவாயை கொண்டுதான் அந்த சொத்தை வாங்கினான்னு சொல்லிட்டு ஃபைனல் அவுட்கம் வரும். ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க. அப்படி ஒரு விக்டிம் இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்புல இந்த சொத்து அவர் வந்து வேற யார்கிட்டயாவது வாங்கி இருக்கலாம், அந்த நபர்கிட்ட விளக்கம் கேட்பாங்க. அப்ப கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்க 30 நாட்கள் டைம் தராங்க. நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகி அந்த வழக்கு எடுத்துரைக்க அவரால் முடியல. அவர்கிட்ட இருக்கக்கூடிய சான்றுகள் இருக்கு. அது வந்து ஒரு உடனே ஒரு எக்ஸ்பர்ட்டியா மாறிடும். 30 நாள் டைம் கொடுக்குறாங்க. 30 நாள் டைம்ல அவர் என்ன பண்ண, கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகி அவர் தரப்பு விளக்கத்தை சொல்ல வேண்டும். அவர் தரப்பு விளக்கத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்கா இட் கேன் பி பாஸ் an order as a ex parte order. அப்ப கோர்ட் வந்து ஒரு எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. விளக்கம் கேட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அந்த ஷோகேஸ் நோட்டீஸ்ல எந்தெந்த சொத்துக்கள் இந்த குற்றம் செய்து அதன் மூலம் பெறப்பட்டது என்று நீதிமன்றம் திருப்தி அடைந்தால், ஷோகேஸ் நோட்டீஸ்ல இந்தந்த சொத்து, இத்தனை ஐட்ட சொத்துக்கள் இருக்கு, இதுல எந்தெந்த சொத்துக்கள் வந்து இந்த குற்றம் செய்து அதன் மூலமாக பெறப்பட்டது என்று நீதிமன்றம் நம்புவதற்கு காரணம் இருக்கும் பட்சத்தில் அவற்றையெல்லாம் அடையாளம் கண்டு இந்த சொத்துக்கள்லாம் இந்த குற்றத்தில் இருந்துதான் பெறப்பட்டது என்பதை நல்ல ஒரு தீர்ப்பின் மூலம் அந்த நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு நீதிமன்றம் இந்த குற்றத்திலிருந்து பெறப்பட்ட சொத்து தான் என்று சொல்லி இது தொடர்பாக ஒரு முடிவு வந்து பதிவு செய்கிறாங்க. அப்ப அந்த சொத்து மத்திய அரசாங்கத்தின் பறிமுதல் செய்கின்ற விதத்தில் அதுல ஏதாவது வில்லங்க இருக்கிறதா என்று சொல்லி அந்த வில்லகங்கள் இருந்தால் அதனின்று அதை விடுபடுத்தல் வேண்டும். வில்லகம் இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து சொத்து வந்து தப்பான வழியில கிடைக்கப்பட்ட பொருளை, பணத்தை கொண்டு தான் வாங்கப்பட்டது. இதுல வில்லகம் இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன பண்ணும், அந்த என்கம்பரன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. இதுல ஷேர்ஸ் எல்லாம் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்ஃபீச்சர் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்ப கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு 1956. இப்ப 2013ல வந்து அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. ஒரு நபர் கூட ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கலாம். அந்த கம்பெனி ஆக்டிஸ் படி அதுல சொல்ல இருக்கக்கூடிய விதிமுறைகளை கொண்டிருந்த போதிலும் அந்த நிறுவனமானது மத்திய அரசாங்கம் அந்த கம்பெனியுடைய பங்குகளை உரிமை மாற்றம் பெற்றுக்கொண்டது என உடனடியாக பதிவு செய்தல் வேண்டும். கொண்டு போயிட்டு நீங்க திருட்டு வழியில சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு போயிட்டு நீங்க ஷேர்ல போட்டீங்கன்னு சொன்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் விட மாட்டாங்க. அண்டர் செக்ஷன் 105 அதுல I ஃபைன் இன் லீவ் ஆஃப் ஃபர்ஃபீச்சர். இன் லீவ் ஆஃப் என்றாலும் இன்ஸ்டெட் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். பதிலாக, இதற்கு பதிலாக என்றார். பறிமுதலுக்கு பதிலாக அபராதம் விதித்தல். நம்ம டான்பிட் ஆக்ட் பார்த்திருக்கிறோம். டான்பிட் ஆக்ட்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க இந்த சொத்தை வந்து பறிமுதல் செய்வதற்கு பதிலாக நாங்க செக்யூரிட்டி கொடுக்கிறோம், அதை வச்சிங்க, எங்க கம்பெனியுடைய, எங்க நிதி நிறுவனத்தினுடைய சொத்துக்களை நீங்க ஜப்தி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
செக்யூரிட்டி கொடுக்குறேன் பாருங்க. அதை போலதான் இங்கேயும் அண்டர் செக்ஷன் 105 ஐ. இப்ப நீதிமன்றம் ஏதாவது ஒரு சொத்தை வந்து மத்திய அரசாங்கத்திற்கு வந்து பறிமுதல் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல அவற்றை பறிமுதல் செய்ய வேண்டாம். அதுல ஒரு பகுதி நீதிமன்றத்துக்கு திருப்தி அளிக்குது. இத பறிமுதல் செய்யாதீங்க. அதுக்கு பதிலா நாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நாங்க டெபாசிட் பண்றோம் அப்படின்னு நீதிமன்றத்தை சொன்னாங்கன்னா அவற்றை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். அப்ப அந்த அபராத தொகை விதிப்பதற்கான ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. இப்ப பாதிக்கப்பட்ட நபர் அவருடைய வாய்ப்பையும் அவர் தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும். அவருக்கு ஒரு நியாயமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இது போன்று நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் இந்த பறிமுதல் உத்தரவை ரிசைன்ட் பண்ணுவாங்க, நீக்கம் செய்வாங்க. அண்டர் செக்ஷன் 105J certain transfers to be null and void. பிரிவு 105ல சொல்றாங்க. ஒரு ஆர்டர் ஒன்னு பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஆர்டர் பிறப்பிக்கப்பட்ட பிறகு ஆஃப்டர் பாசிங் த ஆர்டர் பை தி கோர்ட் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் சில நேரங்களில் அதில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் இந்த சாப்டர் படி இதனுடைய நடைமுறைக்கு இணங்க அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த சொத்து தொடர்பாக அண்டர் செக்ஷன் 105A கீழ் மத்திய அரசாங்கத்திற்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்குமேயானால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக அதை ஃபர்ஃபீச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது போன்ற அத்தகைய உடைமை, அத்தகைய சொத்து, அந்த உரிமை மாற்றம் இல்லா நிலையதாக மாறிடும், நல்ல வாய்டா மாறும். ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணிட்டாங்க. அண்டர் செக்ஷன் 105A கீழே வந்து ஒரு அறிவிப்பே கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்ட பிறகு, பிறப்பிக்கப்பட்ட பிறகு அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆணை, அந்த ஆர்டர்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த சொத்துக்கள் எதுவும் எந்த நிலையில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் சரி, இந்த சாப்டர் படி அதனுடைய நடைமுறை நோக்கத்தின் பொருட்டு அதனை ஏற்றுக்கொள்ளுதல் கூடாது. ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டே வந்து ஆர்டர் போட்டாங்க. அதன் பிறகு நீங்க ஃபர்ஃபீச்சர் பண்ணியிருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஃபர்ஃபீச்சர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு மீறி மத்திய அரசாங்கம் செயல்பட முடியாது. எனவே அதன் மீறி மத்திய அரசாங்கம் செயல்பட்டு இருந்தால் அது null and void. Procedure in respect of letter of recused under section 105K மத்திய அரசாங்கத்தை ஒப்பந்த நாட்டில இருந்து பெறப்பட்டிருக்க ஒவ்வொரு கோரிக்கை மடலும் ரெக்யூசேஷன் லெட்டருக்கு கான்ட்ராக்டிங் கண்ட்ரி என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரெக்யூசேஷன் கொடுக்குறாங்க, அல்லது சம்மன்ஸ் அல்லது வாரண்ட், இதையெல்லாம் இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றத்துக்கு மத்திய அரசாங்கம் அனுப்புவாங்க. அனுப்பி அந்த வாரண்டோ அல்லது சம்மன்லையோ அல்லது ரெக்யூசேஷன் லெட்டர்ல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்களோ அது உரிய படிவத்தில் அதை அனுப்பி வைக்க வேண்டும் கோர்ட்டுக்கு. அது போல இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஒப்பந்த நாடுகளும் அவங்களுக்கு நாம அனுப்பி வைக்கிறது. ஒவ்வொரு கோரிக்கை மடலோ அல்லது அழைப்பாணைகளோ அல்லது பிடியாணைகளோ இவற்றையெல்லாம் மத்திய அரசாங்கம் இதன்படி அறிவிப்பில் குறிப்பிடும். இந்த அறிவிப்பின் மூலமாக நாங்க என்னென்ன சொல்லியிருக்கோமோ இதெல்லாம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய எம்பசில நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரெக்யூசேஷன் கொடுக்க முடியும். அதற்கு உரிய படிவம், அந்த படிவத்தில் தான் இந்த ஒப்பந்த நாடுகளுக்கு நாம அனுப்பி வைக்க முடியும். இதுதான் 105K. 105L அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் சாப்டர். இந்த இயல் எந்த அளவுக்கு பொருந்தும், இந்த சிஆர்பிசி இந்த சாப்டர் எந்த அளவுக்கு பொருந்தும். அப்ப மத்திய அரசாங்கம் அவங்களுடைய வந்து கெசட்ல என்ன பண்றாங்க, வெளியிடுறாங்க, ஒரு நோட்டிபிகேஷன் பண்றாங்க. இதுல ஒரு ஒத்திசைவு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒப்பந்த நாடு எது இருக்கோ அந்த நாட்டுல இந்த சாப்டர் படி என்னென்ன விஷயங்களோ அதையெல்லாம் அங்க பொருந்தும். என்னென்ன நிபந்தனைகள் இருக்கோ அந்த நிபந்தனைகள்லாம், அது விதிவிலக்குகள் இருந்தாலும் சரி அல்லது தகுதிக்கு உட்பட்டு இருந்தாலும் சரி, எல்லாமே அங்க பொருந்தும். இந்தியாவில் ஒரு செயல் என்ன செய்யறோமோ அதே செயல் வந்து அங்கே பொருந்தும், அங்க செய்யக்கூடிய செயலுக்கு பொருந்தும் என்றுதான் அர்த்தம். இது எல்லாம் சர்வதேச விஷயங்கள் சார். அதனால்தான் இதெல்லாம் நம்முடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து இதெல்லாம் மோஸ்டா கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த சட்டத்தை நம்ம முழுமையா தெரிந்து கொண்டு போவது நல்லது. கேட்டாலும் கேட்காட்டாலும் காதாலாவது நமக்கு ஒரு முறை கேட்டு, இதற்காக 1 மணி நேரம் செலவானாலும் பரவாயில்ல. Now we are moving on chapter number 8. Security for keeping the peace and for good. Chapter number 8 under section 106 ல இருந்து ஆரம்பிக்குது சார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் நம்பர் 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். இதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இதுல இருந்து கொஸ்டின் வராம எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது. சாப்டர் நம்பர் 8 செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் தி பீஸ் அண்ட் ஃபார் குட். அமைதி காப்பதற்கும்
நன்னடத்தைக்குமான ஒரு ஜாமீன். அண்டர் செக்ஷன் 106 செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் த பீஸ் ஆன் கன்விக்ஷன், தண்டனை தீர்ப்பு காலத்தில் அமைதி காப்பதற்கு ஜாமீன் வாங்குதல் சம்பந்தமாக. ஆன் கன்விக்ஷன், செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் தி பீஸ் ஆன் கன்விக்ஷன், தண்டனை தீர்ப்பு காலத்தில் அமைதி காப்பதற்கு ஜாமீன் வாங்குதல் பற்றியது. அண்டர் செக்ஷன் 106 சப்செக்ஷன் 1 இதுல இரண்டாவது உட்பிரிவு கீழே இருக்கு. அந்த இரண்டாவது உட்பிரிவில் குறிப்பிடப்பட்ட அந்த குற்றங்களில் எதையேனும் செய்ததாக அல்லது அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக ஒருவருக்கு ஒரு அமர்வு நீதிமன்றமோ, செஷன்ஸ் கோர்ட் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ, முதல் வகுப்பு நடுவர் நீதிமன்றமோ ஒரு தண்டனை தீர்ப்பு அளித்து அமைதி பேணுவதற்காக, அமைதியா இருப்பதற்காக யார் கன்விக்டட் பர்சனோ அத்தகைய நபரிடமிருந்து பிணையம் வாங்குவது, செக்யூரிட்டி வாங்குவது, அதாவது பெயில் பாண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க, அவசியம் என கருதும் பொழுது நீதிமன்றம் 3 ஆண்டுகளுக்கு மேற்படாது தான் பொருத்தம் என கருதும் போது ஒரு கால அளவிற்கு அமைதி பேணி வர வேண்டும். அமைதி பேணி வர வேண்டும் என்று சொன்னால் அமைதியாக இருக்கணும் 3 வருஷமும். அவரால் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவர் தான் பொறுப்பு. அப்போ ஒரு பத்திரம் ஒன்றை பிணையாளர்களுடன் 2 சூரிட்டி கொடுங்க, ஒரு பெயில் பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. எழுதி கொடுங்க, சூரிட்டி இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்க பாண்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு தண்டனையை விதிக்கலாம். அப்ப தண்டனையை விதிக்கலாம்னா என்ன அர்த்தம்? செஷன்ஸ் கோர்ட் ஒரு கேஸ் நடத்துறாங்க, அந்த கேஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ப்ராசிக்யூஷன் தரப்புல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த நபரை என்ன பண்றோம், கன்விக்ட் பண்றோம். அப்ப கன்விக்ட் பண்றப்ப சில சூழ்நிலைகளை கருத்தில் கொள்கின்ற பொழுது இவரை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் இருக்கு, குற்றவாளிகள் நன்னடத்தை சட்டம். அந்த குற்றவாளிகள் நன்னடத்தை சட்டத்தின் அடிப்படையில் அண்டர் செக்ஷன் 3O அல்லது 4O 3PO என்று சொல்வார்கள். அண்டர் செக்ஷன் 3PO ஒரு பெஷன் கொடுத்திருப்பாங்கன்ட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சொல்வார். ஏன்னா ஒரு போராட்டம், அரசுக்கு எதிராக போராட்டம் அல்லது பொள்ளாச்சி பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த கொடுமையை எதிர்த்து இதுக்கு நியாயமான விசாரணை வேண்டும் என்று சொல்லி பல்வேறு மகளிர் அமைப்புகள், பொதுநல சங்கங்கள் இவங்கெல்லாம் போராட்டம் நடத்திருப்பாங்க. அப்ப போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க, நீங்க அனுமதி இல்லாம போராட்டம் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பார். அந்த வழக்கு கோர்ட்டுக்கு ட்ரையல் வர்றப்ப நீதிபதி பார்ப்பார். படிச்சு பார்க்கறப்ப அவருக்கு தெரியும் எதுக்காக அந்த கேஸ் போட்டிருக்காங்க. பொள்ளாச்சியில பெண்கள் பாலியல் பலத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப கொடுமையான செயல், அதுக்கு நீதி விசாரணை வேணும், சீக்கிரமாக அந்த கைதிகள்லாம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான விஷயத்துக்கு தான் அவங்க போராடி இருக்காங்க. ஆனா அங்க என்ன ஒரு விஷயம்னா, போலீஸ்னுடைய அனுமதி இல்லாம, போலீஸ் பர்மிஷன் வாங்காம, போலீஸ் பர்மிஷன் சொன்னவனே சிட்டி போலீஸ் ஆக்ட்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B. அப்ப பர்மிஷன் இல்லாம இவங்க போராட்டம் நடத்திருக்காங்க, சாலை மறியல் பண்ணிருக்காங்க, உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க, மனித சங்கிலி நடத்திருக்காங்க. அதனால கேஸ் போட்டிருப்பாங்க. ஜட்ஜி படிச்ச உடனே தெரிஞ்சிடும் நியாயமான விஷயத்தை தான் போராடி இருக்காங்க, ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, பர்மிஷன் வாங்காம பண்ணிட்டாங்க, அதனால தான் கேஸ் போட்டிருக்காங்க. சரி, ஒரு 4-5 வாய்தா போகட்டும், அப்புறமேட்டு பாத்துக்கலாம்னு நினைப்பாரு. ஏன்னா ஜட்ஜிக்கும் ஒரு மனசு இருக்கு இல்லைங்களா. அவர் நினைச்சிட்டு அதன் பிறகு என்ன பண்ணாரு, ஒரு 10 வாய்தா தொடர்ந்து வராங்கன்னு வச்சு, மாசத்துக்கு ஒரு வாய்தா, 10 மாசமா கோர்ட்டுக்கு அலையறாங்க. அப்ப ஜட்ஜியா நினைச்சு என்ன பண்ணுவாரு, நீங்க 3PO ஒரு பெஷன் ஒன்று கொடுங்க சார், உங்களை விடுதலை பண்ணிடுறேன்னு சொல்லுவார். அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட், குற்றவாளிகள் நன்னடத்தை சட்டம் பிரிவு 3 கீழ் ஒரு மனு வாங்கிட்டு அவங்களை எல்லாரையும் விடுதலை பண்ணிருக்கோம். அப்படின்னா செக்ஷன் 4ல ஒரு பெட்டிஷன் வாங்கிட்டு, ஒரு மனு வாங்கிட்டு அவங்களை விடுதலை பண்ணி ஆஃப்டர் கேர் அட்மானிஷன் என்று சொல்வார். நீங்க அங்க போன பிறகு உங்களை கண்காணிப்பாங்க. இதே மாதிரி விஷயங்களை ஒரு செஷன்ஸ் ஜட்ஜும் செய்ய முடியும். ஒரு டிஃபாமேஷன் சூட் வந்துச்சுன்னா செஷன்ஸ் கோர்ட்ல தானே வருது. மாநில முதலமைச்சர் அவதூறா பேசிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்து அதுல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நேரத்தில் அவர் 2 வருஷம் ஜெயில போகணும்னு அவசியம் கிடையாது. கோர்ட் நினைச்சா 3POலே விடலாம். பெயில் பாண்டை எழுதி கொடுத்துட்டு போங்க, அப்படின்னா 2 சூரிட்டி கொடுங்கன்னு, சூரிட்டி இல்லையா பெயில் பாண்டை மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க,
எழுதி கொடுத்துட்டு போன பிறகு 3 வருஷம் உங்க மேல எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் வரக்கூடாது, சின்ன கேஸும் வரக்கூடாது, அமைதியா இருக்கணும், உங்களால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன்ஸ் ஜட்ஜி, செஷன்ஸ் கோர்ட்டோ அல்லது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அவர்கள் நினைக்கும் பட்சத்தில் ஒரு பாண்டு எழுதி வாங்கிக்கின்னு அந்த அக்யூஸ்ட அனுப்பி விட்டலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 106. இந்த 106ல செய்யறவங்க செஷன்ஸ் ஜட்ஜ் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட். பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 3 ஆண்டு காலம். சூரிட்டி இருக்கலாம், சூரிட்டி இல்லாமல் போலாம். ஆனா பாண்டு எழுதி கொடுக்கணும். ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தாங்க கோர்ட்டுக்கிட்ட, எங்களை வெளியே விட்டா நாங்கள் வெளியில் இருக்கக்கூடிய 3 ஆண்டுகள், இன்றைய தினத்திலிருந்து 3 வருடம் வரை எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டு எழுதி கொடுத்துட்டு வரணும் சார். இந்த 106 படி அண்டர் செக்ஷன் 106 சப்செக்ஷன் 1 பார்த்துட்டோம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. இந்த 2ல உள்ள விஷயங்கள் தான் சொல்றாங்க. அப்ப 2ல என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது அவற்றை பார்க்க வேண்டும். இந்த 2ல பாத்தீங்கன்னா ஐபிசி சாப்டர் நம்பர் 8 அதுல அண்டர் செக்ஷன் 153A இருந்து 153B இருந்து 154B முதற்கொண்டு இது போன்று தண்டிப்பதற்குரிய குற்றம் ஏதாவது செய்திருக்கீங்களா இல்லையா அதை பார்ப்பாங்க. ஏன்னா சாப்டர் நம்பர் 8ல அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 153A எதை பற்றி பேசுகிறது? 2 மதத்துக்குள்ள, 2 இனத்துக்குள்ள, 2 மொழி பேசுறவங்களுக்குள்ள இடையில எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணக்கூடாது, தூண்டி விடக்கூடாது. அதாவது promoting enmity between different groups on grounds of religion, race, place of birth, resident, language, etc. and doing acts prejudicial to maintenance of harmony. சமயம், இனம், பிறந்த இடம், குடியிருப்பிடம், மொழி முதலியவை காரணமாக இவைகள் காரணமாக வெவ்வேறு பிரிவுகளுக்கிடையில் பகையை வளர்த்தலும். ப்ரமோட்டிங் என்மிட்டி அப்படின்னா பகையை வளர்க்கிறது. 2 மொழி பேசுறான், அவன் இந்தி மொழி பேசுறான், அவன் தமிழ் மொழி பேசுறான், கன்னட மொழி பேசுறான், பிரச்சனை பண்ணுவாங்க. மொழி உணர்வை அந்த பகையை வளர்க்க கூடாது. 2 இனத்துக்குள்ள பகையை வளர்க்க கூடாது, 2 குரூப்புக்குள்ள பகையை வளர்க்க கூடாது, 2 ஊர்களுக்குள்ளாக பகையை வளர்க்க கூடாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 153A. 153B ஒரு ஊர்வலம் போறாங்க, ஒரு அமைப்பு அதை தெரிஞ்ச ஆயுதங்களை தாங்கி செல்வது. இது சம்பந்தமாக இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இந்த 153B இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஏனென்று சொன்னால் இது சம்பந்தமான வழக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. ஒரு ஊர்வலம் செல்கின்ற பொழுது டெட்லி வெப்பன் கேரி பண்ணக்கூடாது, எடுத்துன்னு போகக்கூடாது. இது போன்ற குற்றங்கள் செய்கிறவர்கள் இப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகும். அது மட்டுமல்ல, இந்த அசால்ட், வன்முறையை உபயோகித்தல், யாராவது வீட்டை கொளுத்துறது, பயிரை கொளுத்துறது, தீ வைத்து எரிப்பது, மிஸ்சீஃப் 435 436 ஐபிஎஸ்ல இது போன்ற குற்றங்கள், அல்லது கிரிமினல் இன்டிமிடேஷன், அல்லது ஒரு அமைதி குலைவை ஏற்படுத்துதல். சில பேருக்கு கன்விக்ஷன் கொடுத்துருவாங்க, நான் அப்பீல் போங்க, அப்பீல்ல நீக்கிடுவாங்க, அப்பீல்ல ரத்தாயிடும். இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 3 வருஷம் உங்களை தண்டிக்கிறோம். அதே சமயத்துல 3 வருஷம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நீங்க வெளியில சுதந்திரமா இருக்கலாம். 3 வருஷத்துல எந்த பிரச்சனையும் உங்க மேல வரக்கூடாது, எந்த கேஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பெயில் பாண்ட் எழுதி வாங்கிக்கணும். செக்யூரிட்டி இருந்தா செக்யூரிட்டி வாங்கிக்கலாம், செக்யூரிட்டி இல்லைன்னா பரவாயில்ல, சூரிட்டி இல்லைன்னா பரவாயில்ல, அந்த சூரிட்டியை விட்டுட்டு பாண்டு எழுதி வாங்கிக்கணும், அவங்கள விடுதலை பண்ணு. இதுதான் 106. சரி, இதே வேலை ஒரு கோர்ட் ஆஃப் செஷன் தான் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் பண்ண முடியும். ஏன் ஒரு ரிவிஷன் கோர்ட்டை, ஒரு அப்பலட் கோர்ட்டை பண்ண முடியாதுன்னா கண்டிப்பா ரிவிஷன் கோர்ட்டும் பண்ணலாம், அப்பலட் கோர்ட்டும் பண்ணலாம். கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நேரடியாக எப்படி கேட்க மாட்டாங்க. ஒரு சீராய்வு நீதிமன்றமோ அல்லது மேல்முறையீட்டு நீதிமன்றமோ இது போன்ற உத்தரவுகளை பிறப்பிக்க முடியுமா அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா பிறப்பிக்க முடியும். இது சம்பந்தமான ஒரு சில கேஸ்ல குறிச்சிங்க சார். அண்டர் செக்ஷன் 425 இருக்கு ஐபிஎஸ்ல. அண்டர் செக்ஷன் 425ல ஒரு கேஸ் போடுறாங்க. அப்ப அந்த கேஸ் போட்ட பிறகு அவங்கள விடுவிக்க முடியுமா ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா இந்த 425 என்பது ஒரு மிஸ்சீஃப், சொத்து அழித்தல். எனக்கு ஐபிஎஸ்ல தெரிஞ்ச முதல் சட்டப்பிரிவே இதுதான் சார். 426 தான் எனக்கு தெரியும். ஏன்னா சிவாஜி படம் பார்த்தப்ப அதுல ஒரு டென்ட்டை கொளுத்திடுவாங்க, அவர் பேர்ல கேஸ்.
வீட்டை கொளுத்திட்டாருன்னு கேஸ். அப்ப இந்த செக்ஷனை தான் சொல்லி அந்த வசனம் பேசுவாங்க. ரைட். அண்டர் செக்ஷன் 425ல ஒரு வீட்டை கொளுத்திடுறாங்க, அல்லது ஒரு பயிர்களை, நெல் இருக்கும், கரும்பு இருக்கும், இதெல்லாம் கொளுத்திடுவாங்க. இந்த சொத்து அழிப்பு செய்தல் மிஸ்சீஃப் யார் பண்றாங்களோ அவர்களுக்கு, ஏன்னா 426ல தான் அதுக்கான தண்டனையை சொல்றாங்க. 500 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட சேதத்தை யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 2 வருஷம் வரலும் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். ஒரு சொத்தழிப்பு, ஒரு வீட்டை கொளுத்துறாங்க அல்லது ஒரு பயிரை கொளுத்துறாங்கன்னு சொன்னா, எரிய வச்சுட்டாங்க, தீனால எரிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா 50 ரூபாய்க்கு அல்லது அதற்கு மேற்பட்ட சேதத்தை ஏற்படுத்திட்டா, 50 ரூபாய் எரிக்கப்பட்ட அந்த வீடு 50 ரூபாய் அல்லது எரிக்கப்பட்ட அந்த பயிர்கள்லாம் 50 ரூபான்னு சொன்னா 50 ரூபாய்க்கு மேற்பட்ட இழப்பை ஏற்படுத்தி இருந்தால், சொத்து அழிப்பு செய்திருந்தால், தீ வைத்து கொளுத்தி வைத்திருந்தால் அவங்க 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2ம் சேர்த்து விதிக்கப்படும் அண்டர் செக்ஷன் 426 ஐபிசியின் படி. இப்ப 425 கீழான ஒரு குற்ற தீர்ப்புல வந்து இந்த பிரிவின் கீழ் கட்டளை ஒன்றை பிறப்பிக்க முடியுமா முடியாத, இதுதான் கேள்வி. வீட்டை கொளுத்துறாங்கன்னு சொன்னா அவங்களால மன்னிக்கவே கூடாது, அவங்களுக்கு இந்த செக்ஷன் பொருந்தாதுன்னு சொன்ன தீர்ப்பு தான் இது. 1939 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், MWN கிரிமினல், பேஜ் நம்பர் 1012. ஏங்க 425 வந்து 2 வருஷம் தானே தண்டனை சொல்றாங்க, ஏன் அதுக்கு பொருந்தாதான்னு கேட்கக்கூடாது? அது வந்து சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல். ஒரு நபர் வசிக்கிறாருன்னு சொன்னா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அவருடைய மருத்துவ செலவுகள், சுகாதாரமான சூழ்நிலை ஏற்படுத்த தருதல், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை உண்டாக்கி தருதல், இதெல்லாம் வந்து பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. பார்ட் 4ல என்ன சொல்றாங்க? டிபிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை உறுத்தும் கொள்கைகள். அதுல அரசாங்கத்தினுடைய கடமை, ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய குடிமக்களை பாதுகாப்பது என்பது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் தான் அதுல வந்து கோர்ட் வந்து cannot be interfere in it. கவர்மெண்ட் பாலிசி இருக்குன்னா, அரசுடைய கொள்கை இருக்குன்னா அதுல நீதிமன்றம், எந்த நீதிமன்றம் தலையிட முடியாது, நீதிமன்றத்துக்கு தலையிடக்கூடிய அதிகாரமும் கிடையாது. ஏன்னா அது ஒரு அரசு கொள்கை. அப்ப இருக்கிறதுக்கான இருப்பிட வீடை வந்து உறுதிப்படுத்தி கொடுக்கணும். ஒவ்வொரு குடிமகளுக்கும் வீடை வந்து கண்டிப்பாக கட்டி கொடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்துடைய கொள்கை. ஒரு ஏழை இருக்கா, அவனுடைய குடிசையை போய் எரிச்சிட்டாங்கன்னு சொன்னா அதை மன்னிச்சிடலாமா? அவரை வெளியில விடலாமா? வெளியில விடக்கூடாதுன்னு சொன்ன தீர்ப்பு இந்த தீர்ப்பு. 2 வருஷம் தண்டனையா இருந்தாலும் பரவாயில்ல, ரிகரஸா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1939 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 1012. அதே போலவே நீங்க 504ல ஐபிசில 504 இருக்கு. அந்த 504ல ஒரு விஷயம் நடக்குது. ஒரு குற்ற தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப குற்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த நபரை, அவர் வந்து அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த குற்ற செயல நீங்க ஈடுபடவே கூடாதுன்னு சொல்லி கூற முடியுமா? அதாவது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 504 கீழே ஒரு குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் பொழுது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் குற்ற செயலில் ஈடுபட்டிருந்ததாக சொல்ல முடியுமா? இதுதான் கேள்வி. ஏனென்று சொன்னால் 504 முதல்ல எதை பற்றி பேசுகிறது? இன்டென்ஷனல் இன்சல்ட் வித் இன்டென்ட் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ், அமைதி மீறுதலை தூண்டும் உட்கருத்தோடு வேணுமென்னே ஒருத்தனை வந்து நிந்தித்தல். இன்டென்ஷனல் இன்சல்ட் வித் இன்டென்ட் டு ப்ரொவோக், அவனை கோபப்படுத்தி விடுறது. பிரீச் ஆஃப் பீஸ், ஒரு அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நபரை தூண்டி விடுறது, அவனை கோபப்படுத்தி விடுறது. அப்ப இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 504 கீழே ஒரு குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் போது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் குற்றச்செயலில் நீங்க ஈடுபட்டிருந்ததாக கூற முடியுமானா கூற முடியாது. 1935 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 531. 1935 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 531. இப்போ 510 போடுறாங்க. 510 போட்ட பிறகு இந்த சட்டப்பிரிவின் கீழே வந்து அவருக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்றாங்க. அதுக்கு காரணங்கள் எதையாவது கொடுக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரணத்தை சொல்லணுமான்னு பாத்தீங்கன்னா காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
ஐபிஎஸ்ல இருக்கிறதுலே குறைந்த தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரே பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 510 தான். டிஆர்சி என்று சுருக்கமாக சொல்ல வேண்டுமா? till the rising of sun. சூரியன் உதயமாகும் வரை அவர் காவலில் இருக்க வேண்டும். கோர்ட்ல பிடிச்சு உட்கார வச்சிருவாங்க. அப்ப 510 போட்டிருக்காங்கன்னு சொன்னா எதுக்கான காரணத்தை வந்து அவருக்கு சொல்லணுமா அப்படின்னு பார்த்தா காரணத்தை எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 1941 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 72 அண்டர் செக்ஷன் 107. அண்டர் செக்ஷன் 107 இருந்து ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ். 106 பொறுத்தவரை கோர்ட் ஆஃப் செஷன் அல்லது ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட். அதே ஆர்டர் ரிவிஷன் கோர்ட்டும் பாஸ் பண்ணலாம், அப்பலட் கோர்ட்டும் பாஸ் பண்ணலாம். பீரியட் ஆஃப் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரலையும் அவர் அமைதியை கடைபிடிக்க வேண்டும், அமைதியை பேண வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும். அவரால் லா அண்ட் ஆர்டருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனா 107 பொறுத்தவரை இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், நிர்வாகத்துறை நடுவருள்ள அந்த நிர்வாகத்துறை நடுவருக்கான அதிகாரங்கள் இதையெல்லாம். இதுல யாராவது ஒரு பிரச்சனை பண்றாரு, அநேகமா அவர் வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான சொசைட்டிக்கு இவரால் வந்து பங்கம் விளையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும், இவரால பிரச்சனை ஏற்படும், பொது அமைதிக்கு இவரால பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சட்டத்தை மீறி ஏதாவது ஒரு செயல வந்து அநேகமா இவர் வந்து ஈடுபடுவார். அப்ப அமைதி குலைவை ஏற்படுத்துவார், அமைதிக்கு பங்கத்தை விளைவிக்க கூடும். இது போன்ற தகவல் வந்து போலீஸ், இது போன்ற தகவல் எல்லாம் வந்து கிடைக்கும் பட்சத்தில் அப்ப போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க, 107 கேஸ் போட்டு நேரம் ஆடியோ கோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க, சப் கோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எப்படி 102 முக்கியம் என்று சொன்னேனோ, ஒரு திருடர் இருக்காருன்னா அவர் நிறைய வண்டிகள்லாம் கார், 2 வீலர் எல்லாம் திருடி வச்சிருக்காரு. பிறகு அவர் ஏதோ ஒரு கேஸ்ல சந்தேகத்துக்கிடமா பிடிச்சி விசாரிக்கிறாங்க, உண்மையை சொல்றான். உண்மையை சொல்லப்பட்ட பிறகு என்ன பண்றோம், அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட 20-30 2 வீலர் கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அந்த மாவட்டத்துடைய எஸ்பி யாரா இருந்தாங்களோ அவங்கள வர வச்சு என்ன பண்ணுவாங்க, போட்டோ எடுத்து பேப்பர்ல விளம்பரம். அப்ப கேஸ் வந்து ஐபிஎஸ்ல போடுவாங்கன்னா ஐபிஎஸ்ல கேஸ் போட மாட்டாங்க, சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 102 தான் கேஸ் போடுவாங்க. பிறகு யாருடைய வாகனங்கள் வந்து திருடப்பட்டதோ அந்த வாகனத்துடைய உரிமையாளர் என்ன பண்ணும், கோர்ட்ல போயிட்டு 451 ஒரு பெஷன் போட்டு அந்த வாகனத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதை போலவே இந்த 107 பாத்தீங்கன்னா இதெல்லாம் குறிப்பா டவுன்ல இருக்கக்கூடிய ரவுடிவு, சில கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய குழு தலைவர்கள் இருப்பாங்க, நீ பெரியாளா நாம் பெரியாளா அப்படின்னு தொடர்ந்து அவங்களால பிரச்சனை வரும். அவங்களுக்கு எதிராக தான் இந்த 107 பாஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த 107 போடுறாங்கன்னா இதுக்கான பீரியட் ஆஃப் லிமிடேஷன் பாத்தீங்கன்னா 1 வருஷம் வரலையும் பாண்டு எழுதி கொடுக்கணும். எங்களால எந்த பிரச்சனையும் வராது, பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அமைதிக்கு எந்த வித பங்கத்தையும் எங்களால் நாங்க ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெயில் பாண்டு எழுதி கொடுக்கணும். சூரிட்டி 2 சூரிட்டி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, எதுக்காக உங்கள் மீது வந்து 107 போடக்கூடாது, நீங்க ஏன் சூரிட்டி கொடுக்கூடாது, நீங்க பெயில் பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காரணத்தை காட்டுவதற்காக அவங்க தரப்புக்கு ஒரு நியாயமான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். யார் பேர்ல 107 போட்டிருக்காங்களோ அந்த பார்ட்டி கூப்பிட்டு என்ன பண்ணும், உங்க மீது வந்து 107 கேஸ் போட்டிருக்காங்க போலீஸ் ஆபீசர், அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு நியாயமான சந்தர்ப்பத்தை வழங்கி அவர்கள் தரப்பு நியாயத்தையும் கேட்டு அவற்றை பதிவு செய்து கொண்டு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா 2 சூரிட்டி வாங்கிட்டு பாண்டு எழுதி கொடுக்கணும். 1 வருஷம் வரலையும் எங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ் வந்து எழுதி கொடுக்கணும். அப்ப 2 சூரிட்டி கொடுப்பாங்க, 2 பிணையதாரர்கள் ஒரு பெயில் பாண்டு எழுதி கொடுக்கணும். இது மாதிரி கேஸ் எல்லாம் சப்கோர்ட்ல தான் நடக்கும், சாரி சப் கலெக்டர் ஆபீஸ்ல தான் நடக்கும். கோட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் என்றாலும், அதாவது ஆர்டிஓ ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர், தமிழ்ல வருவாய் கோட்டாட்சியர் என்றாலும் சப் கலெக்டர் என்றாலும் ஒண்ணுதான், அவர் தான் சார் ஆட்சியர். அந்த கோர்ட்ல தான் இது நடக்கும். இது மாதிரி கேஸ் வரப்ப நாம என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து பார்ப்பாங்க, இந்த மாதிரி போலீஸ் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஜாமீன்தார் கூட்டு வர சொல்லியிருக்காங்க சார், என்ன எப்படியா இந்த கேஸ்ல கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட வராங்கன்னு சொன்னா நம்ம அந்த 107 நோட்டீஸ் வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு வக்காலத்தை போயிட்டு அங்க ஃபைல் பண்ணணும். அப்ப சப் கலெக்டர் கேட்பாரு, போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடியே ரெடியா சொல்றாங்க, நீ வர்றப்ப ஆளுக்கு 2 சூரிட்டி கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ற, ஜாமீன்தார் 2 பேரை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வர்றப்ப ஜாமீன்தாருடைய ஆதார் அட்டை, ஆதார் கார்டு, ஃபேமிலி கார்டு செராக்ஸ், போட்டோ, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். கலெக்டர் இங்க கேட்பாரு, சப் கலெக்டர் அங்க கேட்பாரு, அப்பதான் உங்களை வந்து வெளியே விடுவாங்க, எல்லாம் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணான்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் சொல்லியிருப்பார். அதை பயந்து நம்மளால என்ன பண்ணாங்க, 2 சூரிட்டி அழைச்சிட்டு போவாங்க. ஆனா விஷயம் தெரிஞ்ச கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, சூரிட்டி எல்லாம் நீங்க கொடுக்காதீங்க,
முதல்ல 107ல வந்து போலீஸ் கேஸ் போட்டதே தப்பு. எப்படி போட முடியும் 107ல உங்க பேர்ல? நான் ஆடியோ கோர்ட்ல இந்த கேஸ நடத்துறேன். நான் கன்டெஸ்ட் பண்றேன் அப்படின்னுட்டு நம்ம அட்வொகேட் சொல்லணும். சப் கலெக்டர் கேட்பார் 2 சூரிட்டி கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்லுவார். அப்ப நம்ம தெரியும் தைரியமா பேசணும். சார் சூரிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் வக்காலத்து போறேன் இல்லையா? முதல்ல 107ல போட்டதே தப்புன்னு சொல்றேன். கேஸ் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கேன். ஐ அம் ரெடி டு கன்டெஸ்ட் திஸ் கேஸ். ஆனால் நான் வந்து சூரிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அக்யூஸ் வந்து ஆஜராயிட்டாங்க இல்லைங்களா? நீங்க வந்து ஃபிக்ஸ் ஆன் டேட் பண்ணுங்க. ட்ரையல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆனா கிளையண்ட் பயப்படுவாங்க, போலீஸ் பயப்படுவாங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை? போலீஸ் கேட்கிற மாதிரி 2 ஜாமீன்தார் தான் கொடுத்துட்டு போயிடுமே. வக்கீல் இன்னைக்கு பேசிட்டு போயிடுவார். நாளைக்கு பிரச்சனை அனுபவிக்கிறது நாம தானே. போலீஸ் சும்மா விட மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த ஊர்ல எங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மள கூட்டு போயிட்டு விசாரிப்பாங்க. அது தேவையில்லாத ஒரு தொந்தரவு தானே. அதனால நாம கொடுத்துட்டு போயிடலான்ட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, லிட்டிகேண்ட் வந்து பின் வாங்குற ஆளெல்லாம் இருப்பாங்க. போலீஸுக்கு பயந்துட்டு. சில லிட்டிகேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தைரியமா இருப்பாங்க. சார் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கறேன் சார். அப்படின்னு சில பேர் தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ரைட். அப்ப 107ல யார் செய்ய முடியும்? 107ல எக்ஸிக்யூட் மேஜிஸ்ட்ரேட். எத்தனை வருஷம் வரலையும் எழுதி கொடுக்கணும் பெயில் பாண்டு? 1 வருஷம் வரலையும் எழுதி கொடுக்கணும். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஒரு வீடு சம்பந்தமாகவோ, நிலம் சம்பந்தமாகவோ, இது போன்ற சொத்து பிரச்சனை சம்பந்தமாக ஒருத்தர் வந்து தகராறு செய்யறாருன்னா, அதனால வந்து அமைதிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுது. ஒரு சொசைட்டி வந்து நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த சொசைட்டிக்கு வந்து அந்த பீஸ வந்து பிரேக் பண்ற மாதிரி ஒரு செயலை இவர் ஈடுபடுறாருன்னு சொன்னா, அப்ப தாசில்தார் என்ன செய்யலாம்னா, இந்த நடவடிக்கைக்கால அனுப்பி தாசில்தாரே இந்த வழக்கு வந்து விசாரிக்கும். என்ன வீடு தரமா அடிக்கடி நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்க 2 வீடும். எவ்வளவு கேஸ் தான் போறது? போலீஸ் ஆபீசர் எங்களுக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க. நிலம் சம்பந்தமா அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. வாய்க்கா வரப்பு சம்பந்தமா போலீஸ் எங்களுக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு தாசில்தாரே தாலுக் அலுவலகத்துக்கு வரவழைத்து விசாரணை செய்து அவற்றை சரி செய்யலாம். இது கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த 107க்கான கேஸ் ஒரு ஸ்பெஷல் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஒருத்தர் இருக்காருன்னா, அவரு வேற ஒரு ஸ்பெஷல் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய அதிகாரங்களை இவர் வந்து செயல்படுத்தலாம். அதுக்கு சிஆர்பிசி 107 கீழ் அதிகாரம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்பெஷல் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போறாங்க. அவர் தான் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அவர் விசாரிக்காம வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இந்த கேஸை விசாரிக்கலாமா என்று சொல்லி பார்த்தால் கண்டிப்பா அவரும் விசாரிக்கலாம். அதுக்காக சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 107 கீழ் இன்னொரு ஸ்பெஷல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஸ்பெஷல் மேஜிஸ்ட்ரேட் ஏற்கனவே விசாரிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணலாம், வேற ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு வேற ஒரு தாசில்தார் கூப்பிட்டு இந்த கேஸ் நீங்க விசாரிங்க அப்படின்னு சொன்னா, அதுக்காக வந்து இந்த டெலிகேட்டஸ் நான் பொட்டஸ்ட் டெலிகேர் அலிப்படைவு அதிகாரத்தை மீட்டளிக்க முடியாது என்று ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்கு. அதன்படி இந்த 107 கீழே மீண்டும் அவருக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும்னா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை சொன்ன வழக்கு 1991 வால்யூம் 1 SCC பேஜ் நம்பர் 550. 1991 வால்யூம் 1 SCC பேஜ் நம்பர் 550. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அண்டர் ஆர்டிகல் 25, 26 படி ஒரு அடிப்படை உரிமைகள் முழுமையான உரிமைகளா? இது ஒரு கேள்வி. அண்டர் ஆர்டிகல் 25, 26 என்பது ஒரு எக்ஸாஸ்டிவ் ஃபண்டமெண்டல் ரைட்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது ஒரு முழுமையான அடிப்படை உரிமைகள் இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு பொது ஒழுங்கு அமைதியை பராமரிக்க வழிவிடுதல் வேண்டும். பப்ளிக் டிராங்குலிட்டி இருக்காங்க. அப்ப அதை வந்து என்ன பண்ணும், பராமரிச்சோம். அதுக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது. ஒரு சொசைட்டி பீஸ்ஃபுல்லா வாழுறாங்கன்னு சொன்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அதுக்கு வழிவிடணும். ஆனா இவர் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப இவர்கிட்ட வந்து 2 சூரிட்டிக்கு எழுதி வாங்கிட்டு பெயில் பாண்ட் எழுதி வாங்கிட்டு இவர் அனுப்பணும். அப்ப அவர் சொல்லுவார், இல்லைங்க எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 25, 26 படி நீங்க வயலேட் பண்றீங்கன்னு சொல்லி தாசில்தாரையோ அல்லது ஆடியோ கேட்க முடியுமா? கேட்க முடியாது. மத சடங்கு பண்றாங்க. ஒரு ஷியா பிரிவு அல்லது ஒரு சன்னி பிரிவு முஸ்லிம் 2 குழுக்களிடையே பிரச்சனை வருது. அப்ப இந்த சமூகத்தின் நலனில் அக்கறை கொண்டு ஒரு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஒரு உத்தரவு பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முடியும். ஷியா பிரிவு முஸ்லீமும் சன்னி பிரிவு முஸ்லீமும் அடிச்சுக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் பெரும்பான்மையான சன்னி பிரிவுகள். ஈரான் ஈராக்ல இருக்காங்கன்னா ஈராக்ல இருக்கிறவங்க எல்லாம் ஷியா பிரிவு.
சதாம் ஹுசேன் 92ல 1992ல ஈராக் போர், ஈரான் ஈராக் போர் நடத்து, சவுதி அரேபியா போர் புரிஞ்சாரு. அங்க என்னன்னா 2 பிரிவுகள். ஒண்ணு நபிகள் நாயகத்தினுடைய உறவினர்கள், மருமகன் வழியாக வந்தவர்கள் ஒரு பிரிவு. இன்னொன்று நபிகள் நாயகத்துக்கு அடுத்தபடியா இருந்த கலிபாக்கள், அவர்களை பின்பற்றுவர்கள் ஒரு பிரிவு. இவங்க தான் ஷியா, அவங்க தான் சன்னி. இந்த 2 பிரிவுல பிரச்சனை வருது. அப்ப 107ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது, 2 முஸ்லிம்குள்ள நீங்க எதுவும் சண்டையை போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கலாமா? கண்டிப்பாக பாண்ட் எழுதி வாங்கலாம். இதை சொன்ன வழக்கு 1937 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 48, 1937 MWN கிரிமினல். MWN மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 48. சரிங்க, ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு, அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி முடிவு செய்யணும். அவர் நடவடிக்கை எடுக்கிறாரு. அவர் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது ஒரு நடுவரின் ஆள் வரைக்குள் இருந்தாலே போதும். அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு அஃபென்ஸ் நடந்தாவே போதும், அல்லது நடப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலே போதும். இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்புவதற்கு போதுமான காரணம் இருந்தாலே போதும், எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி அங்க பிரச்சனையே கிடையாது. இதுவும் பழைய கேஸ் தான். 1934 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 404. ஒரு நடுவரினுடைய ஆள்வரையை முடிவு செய்தல் வேண்டும். நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒரு நபர் ஒரு நடுவரினுடைய ஆள்வரைக்குள் இருந்திருந்தாலே போதும். 1934 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 404. யார் பிரச்சனை பண்றாரோ அந்த நபர் அந்த நடுவனுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்தாலே போதும். அப்ப அந்த நடுவர் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். நடுவர்னா யாரு? எக்ஸிகியூட்டிவ் நடுவர். ஐ மீன் தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். 1934 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 404. ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க. இந்த செக்ஷன் படி அண்டர் செக்ஷன் 107 கீழே ஒரு விண்ணப்பம் ஒன்று கொடுக்குறாங்க. அப்ப குற்ற விசாரணை முறை சட்டம் 41B இருக்கு பாருங்க, அண்டர் செக்ஷன் 41B. அதன்படி அதில் உள்ள விளக்கத்தின்படி எது புகார் என்பது தெரிய வரும். இந்த பிரிவில் வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து காவல்துறையினர் அளிக்கின்ற அந்த தகவலின் அந்த நகலை பெறுவதற்கு உரிமை பெற்றவரா இல்லையா? போலீஸ் வந்து இவங்க பேர்ல கேஸ் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில யார் பேர்ல கேஸ் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். உங்க பேர்ல வந்து 107ல நாங்க போட்டிருக்கோம், இந்த கேஸ் போட்டு நாங்க ஆடியோ ஆபீஸ்க்கு அனுப்பிட்டோம், சப் கலெக்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டோம், அதுக்கான தகவல் இதுதான் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். இதுவும் பழைய கேஸ் தான். ILR 254 மெட்ராஸ் ILR இந்தியன் லா ரிப்போர்ட், ILR 254 254 மெட்ராஸ், பேஜ் நம்பர் 422. ILR 254 மெட்ராஸ், பேஜ் நம்பர் 422. அக்யூஸ்டுக்கு ஒரு காப்பி கொடுத்தாங்க. 107ல கேஸ் போட்டாங்கன்னா அக்யூஸ்டுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும், 207ல கொடுக்குற மாதிரி. இந்த சாப்டருக்கு, இந்த செக்ஷனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும், தகவல் இருக்கணும், ஒரு சஃபிஷியன்ட் கிரவுண்ட் இருக்கணும், ஒரு போதிய காரணங்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அண்டர் செக்ஷன் 122 கீழ் ஒரு அறிவிப்பும் கண்டிப்பா இருக்கணும். இந்த 3 விஷயங்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்க 107ல கேஸ் போடுறீங்கன்னு சொன்னா அப்ப இந்த விஷயங்கள் கண்டிப்பா வேணும். இந்த விஷயங்கள் இல்லாம நீங்க எதையுமே செய்ய முடியாது. அப்ப 122 எதை பற்றி பேசுகிறது? இம்ப்ரிசன்மென்ட் இன் டிஃபால்ட் ஆஃப் செக்யூரிட்டி. அண்டர் செக்ஷன் 122 எதை பற்றி பேசுகிறது? இம்ப்ரிசன்மென்ட் இன் டிஃபால்ட் ஆஃப் செக்யூரிட்டி. ஜாமீன் கொடுப்பதற்கு தவறியதற்காக சிறை வைத்தல். கோர்ட் சொல்றாங்க ஒரு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க, 2 சூரிட்டி கொடுங்கன்னு சொல்றாங்க. இவர் 2 சூரிட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன பண்ண முடியும்? கோர்ட் அவரை ஜெயில வைக்கலாம், அரெஸ்ட் பண்ணலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 122 ஆஃப் சிஆர்பிசி. இப்போ 107 ஒருத்தர் மீது வந்து ஒரு அக்யூஸ்ட் மேல 107 போடுறாங்கன்னு சொன்னா அவருக்கு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா இருக்கணும். இவர் சமூகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து விடுவார், சமூகத்திற்கு பங்கத்தை, அமைதிக்கு சீர்குலைவை ஏற்படுத்துவார், பங்கத்தை விளைவிப்பார் என்று சொல்லி நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்.
மூன்றாவது பாயிண்ட், அண்டர் செக்ஷன் 122 படி இவருக்கு அறிவிப்பு கொடுக்கணும். 122 என்ன சொல்றாங்க? செக்யூரிட்டி கொடுக்கலன்னா உங்களை பிடிச்சி சிறையில வச்சுக்குவாங்க. இந்த 3 விஷயம் மிக முக்கியமானது. 107 போடுறீங்கன்னா அந்த 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் 107 மேட் அவுட் ஆகும். 1939 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 1209. 1939 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 1209. இன்ஃபர்மேஷன் இருக்கணும், சஃபிஷியன்ட் கிரவுண்ட் இருக்கணும், சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 122 இருக்கணும். இது மூணுமே வந்து கண்டிப்பா இருக்கணும். இந்த மூணும் இல்லாம நீங்க வந்து எந்த கேஸும் போட முடியாது. அனாவசியம் ஒருத்தர் மீது வந்து நம்ம கேஸ் போட முடியும், 107 போட முடியுமா? அப்ப 107 போடுறீங்கன்னு சொன்னா இந்த 3 விஷயமும் கண்டிப்பா தேவை சார் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். இதையே நீங்க ஐபிசில இதே 122 எதை பற்றி பேசுகிறது? கலெக்டிங் ஆர்ம்ஸ் எக்ஸெட்ரா வித் இன்டென்ஷன் ஆஃப் வேஜிங் வார் எகைன்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது வந்து மேஜர் அஃபென்ஸ். சிஆர்பிசில 122 எதை பற்றி பேசுது? சூரிட்டி கொடுக்க மறுக்கும் பட்சத்தில் உங்களை ஜெயில வச்சிருன்னு சொல்றாங்க. ஐபிசில 122 எதை பற்றி பேசுகிறது? அரசுக்கு, இந்திய அரசுக்கு எதிராக நீங்க என்ன பண்றீங்க? போர் தொடுப்பதற்காக ஆயுதங்களை சேகரித்து வைக்கிறீங்க, கலெக்டிங் வெப்பன்ஸ். இதையே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல 122 எதை பற்றி பேசுகிறது? ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு உரையாடல் இருக்கும் பட்சத்தில் அந்த உரையாடல் எதை பற்றி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் அரசுக்கு எதிராக நான் வந்து குற்றம் புரிவதற்காக நிறைய அம்யூனிஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒருத்தனை இப்பதான் கொலை பண்ணிட்டு வந்தேன்னு கணவன் வந்து தன் மனைவி கிட்ட சொல்லலாம். அல்லது இப்பதான் வந்து கல்லர் நோட்டு வந்து நான் அடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லலாம். அல்லது இப்பதான் வந்து நான் திருடிட்டு வந்தேன், கஞ்சா கடத்தினேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மனைவி போயிட்டு இதை கோர்ட்ல சொன்னாங்கன்னா ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது வந்து பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன். ஐபிசில 122 வந்து இந்திய அரசுக்கு எதிராக வந்து போர் தொடுப்பதற்கு ஆயுதங்களை திரட்டினால் குற்றம் சொல்லணும். சிஆர்பிசி 122 சொல்றாங்க நீங்க அமைதியை வந்து பாதுகாப்பதற்காக 2 பேர் சூரிட்டி கொடுக்கலாம் சொன்னா உங்களை வந்து ஜெயில வச்சிருவேன்னு சொல்றாங்க, சிறையில் வைத்து விடுவேன்னு சொல்றாங்க. எவிடன்ஸ் ஆக்ட்ல 122 சொல்றாங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பரிமாறப்பட்ட ஒரு செய்திகள் வந்து காப்புரை செய்திகள், அது ரகசிய தன்மை வாய்ந்தது, ஹைலி கான்பிடென்ஷியல், அதாவது பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் என்று சொல்றாங்க. இந்த 3 விஷயத்தை சொன்ன வழக்கு தான் சார் 1939 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 1209. சரிங்க, இந்த 107 வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அப்ப இந்த 107 எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்பாக அண்டர் செக்ஷன் 145 வந்து கண்டிப்பா கருத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அப்ப 145 சிஆர்பிசி எதை பற்றி பேசுகிறது? Procedure where dispute concerning land or water is likely to cause breach of peace. நிலம் அல்லது நீர் சம்பந்தப்பட்ட தகராறுகள் அமைதி குலைவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது என்னென்ன நடைமுறைகளை ஒரு நிர்வாகத்துறை நடுவர் எடுக்கலாம் என்பதை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 145 ஆஃப் சிஆர்பிசி பேசுகிறது. எனவே ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க, ஒரு கட்டளை ஒன்று மாற்று கட்டளை, மாற்று தண்டனை கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு நாள் வரை நீங்க வந்து யூ ஷுட் கீப் த பீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்று சொன்னால் ஒரு 145 போடுறீங்கன்னு சொன்னா 107 சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த நடைமுறைகளை பின்பற்றி இந்த 145 வந்து முன்னுரிமை கொடுக்க முடியுமான்னா கண்டிப்பா கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 2 ஊர்களுக்கு இடையே பிரச்சனை நடக்கும், 2 வட்டாரத்துக்கு இடையே பிரச்சனை நடக்கும், 2 மாவட்டத்துக்கு இடையே பிரச்சனை நடக்கலாம், 2 இனத்துக்கு இடையே பிரச்சனை நடக்கலாம், 2 நபர்களுக்கு இடையே பிரச்சனை நடக்கலாம். அப்ப நீர் என்பது மிக முக்கியமானது. எனவே 145 வந்து அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். இதை சொன்ன வழக்கு இது பழைய வழக்கு 1011 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 960. 1911 MWN கிரிமினல் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 960. இந்த 107 நீங்க வந்து ப்ரொசீடிங்ஸ் வந்து மூவ் பண்றாரு ஒரு சப் கலெக்டர். அப்ப சாட்சி எதுவுமே விசாரிக்கல, பார்ட்டியினுடைய உரிமைகளை எதையும் முடிவு செய்யல, ஆனா எச்சரிக்கை மட்டும் விடுறாரு. ஒன்று சாட்சி விசாரிச்சிருக்கணும்,
2 பார்ட்டியும் வந்திருப்பான். 2 பார்ட்டியினுடைய உரிமைகள் என்னன்னு சொல்லி அதையும் முடிவு பண்ணியிருக்கணும். சாட்சியும் விசாரிக்கல. தரப்பினர்களினுடைய உரிமைகளையும் முடிவு செய்யாமல் ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு? ஒரு எச்சரிக்கை விடுறாரு. அது போன்று செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் அதிகாரம் கிடையாது. அப்ப 107ல என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் பண்ணுனா 107ல போலீஸ் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் அனுப்பிட்ட பிறகு விட்னஸ் இருந்தா அந்த விட்னஸ விசாரிக்கணும். 2வது பார்ட்டி கிட்ட என்னங்க உங்க பேர்ல வந்து 107 போட்டிருக்கேங்க. உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் கிட்ட இருந்து என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணணும். அதன் பிறகுதான் அவர் எந்த ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ண முடியும். அப்ப விட்னஸ் கிட்ட இருந்து டெபாசிஷன் எதுவுமே எடுக்கல. ஒரு டெஸ்டிமனியும் எடுக்கல. பார்ட்டியையும் விசாரிக்கல. பார்ட்டியுடைய உரிமை பற்றி எதுவுமே கேட்கல. இது 2 வேலையும் செய்யாம ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆர்டர் ஒண்ணு போடுறாரு. அது ஒரு எச்சரிக்கை பண்றாரு. அது சட்டப்படி செல்லுமானா செல்லாது. அப்ப அந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த பவர் இருக்கிறதான்னு சொன்னா he doesn't have any power. எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. 1946 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 345 345 1946 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் MWN கிரிமினல் பேஜ் நம்பர் 345. இந்த வழக்கில் சொல்றாங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னா 107ல கேஸ் போட்டு வந்திருக்குன்னு சொன்னா சாட்சி விசாரிக்கணும். அது மட்டுமல்ல எதிரி யாரு, அக்யூஸ்ட் யாரோ, அக்யூஸ்டுடைய உரிமை என்னன்னு பார்க்கணும், அவங்களுடைய ரைட்ஸை பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்ட பிறகுதான் நீங்க என்ன பண்ணணும், எச்சரிக்கை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து எச்சரிக்கை பண்றீங்கன்னு சொன்னா அது சட்டப்படி செல்லாது. இதை சொன்ன வழக்கு 1946 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 345. 2008ல ஒரு கேஸ் வந்திருக்குங்க. 2 பேருக்குள்ள பிரச்சனை. இந்த பிளாட் என்னுடையதுதான், இந்த வீடு என்னுடையதான் சொல்றாரு. 107 போட்டு போலீஸ் அனுப்பிட்டாங்க. போலீஸ் எத்தனை பேரை கூட்டு வான் பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை முறை அட்வைஸ் பண்றாங்க, கேட்க மாட்டாங்க. 2 தரப்பும் அடிச்சுக்கிறாங்க. போலீஸ் பொறுத்து பார்த்தாங்க. எவ்வளவு நாள் தான் பொறுக்க முடியும் போலீஸ்? சரி ரைட், இந்த பிரச்சனை இனிமேல் வந்து தாசில்தார் தான் விசாரிப்பாரு அல்லது ஆடியோ தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஆடியோ கோர்ட்டுக்கு 107ல கேஸ் போட்டு அனுப்பிட்டாங்க. பெட்டிஷனர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜிபி படி ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிகார ஆவணம் அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் அதன்படி ஒரு பிளாட் வந்து அவருடைய அனுபவத்தில் இருக்குது. பொசஷன் வந்து அவர்கிட்ட தான் இருக்குது, மனுதாரர்கிட்ட. அவர் தான் என்ஜாய் பண்றாரு. அப்ப அவருடைய அனுபவத்தில் இருக்கும் பொழுது அந்த நேரத்துல எதிர்பார்ட்டி என்ன பண்றான், இல்ல அந்த பிளாட் வந்து எனக்கு தான் சொந்தம், என்கிட்ட தான் இருக்குது, அந்த மனை தன்னிடம் என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி எதிர்பார்ட்டி சொல்றாரு. ஆனா உண்மையிலே வந்து பெட்டிஷனர் கிட்ட தான் அந்த மனை இருக்கு, அந்த பிளாட் இருக்கு. எதிர்பார்ட்டி இந்த நேரத்துல என்ன செய்யறாருன்னா பெட்டிஷனுடைய வீட்டு கதை உடைக்கிறார், அந்த பூட்டை உடைக்கிறார். இந்த மாதிரி எதிர்பார்ட்டி என் பூட்டை உடைச்சிட்டான்னு சொல்லி மனுதாரர் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்ப 2 பேருக்கு எதிராக என்ன பண்றாரு, சப் கலெக்டர் 145 போட்டுட்டார். அண்டர் செக்ஷன் 145ல என்ன சொல்றாங்க, நிலம் அல்லது நீர் சம்பந்தமாக பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நிர்வாகத்துறை நடுவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி அண்டர் செக்ஷன் 145 சிஆர்பிசில சொல்லப்பட்டது. இங்க பிரச்சனை எது சம்பந்தமா, ஒரு பிளாட் சம்பந்தமா பிரச்சனை. மனுதாரர் சொல்றான், இந்த பிளாட் ஏன் பிளாட் தான், அதை பாருங்க, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்க, ஆவணங்கள் இருக்கு, நான் தான் அனுபவிச்சுட்டு வரேன், என் பொசஷன் தான் இருக்குதுன்னு சொல்றான். எதிர்பார்ட்டி சொல்றான், இல்ல அது என்னுடைய பிளாட், என் பொசஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற பொழுது மனுதாரனுடைய வீட்டினுடைய பூட்டை உடைச்சிட்டான். வீட்டினுடைய கதை உடைக்கிறான், பூட்டை உடைச்சிட்டான். உடனே மனுதாரர் என்ன பண்றாரு, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்ட பிறகு போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணாங்க, 107ல கேஸை போட்டு நேரா சப் கலெக்டர்கிட்ட அனுப்பிட்டாங்க. சப் கலெக்டர் என்ன பண்றாரு, அதை படிச்சு பார்த்துட்டு இது மனையில தானே பிரச்சனை, பிளாட்ல தானே பிரச்சனை, அப்ப அண்டர் செக்ஷன் 145 சிஆர்பிசி படி தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு 145ல நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக 107ல நடவடிக்கை எடுக்கிறார். ஏன்னா தெளிவாவே ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கு, சட்டப்பிரிவு தெளிவா தான் இருக்கு. 145 என்பது ஒரு நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தா 145, அல்லது ஒரு நீர் சம்பந்தமா பிரச்சனை இருந்தா ஒரு 145 போடலாம். ஆனா சப் கலெக்டர் என்ன பண்றாரு, 107ல எடுத்துட்டாரு. 107ல நடவடிக்கை எடுத்தது ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டார். அப்ப விக்டிம் என்ன பண்றாங்க, 107ல ஒரு ஆர்டர் போட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அப்பீல் போகணும். அப்படி அப்பீல் போறாரு. அவருக்கு
சப் கலெக்டருக்கு 50,000 ரூபாய் நஷ்டீடு வழங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தவறான ஒரு சட்டப்பிரிவை கையாண்டு எதிரிக்கு எதிராக ஒரு உத்தரவை பிறப்பித்தது சட்ட விரோதம். இதனால் அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டார். எனவே அவருக்கு 50,000 ரூபாய் நீங்கள் நஷ்டீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்கில் உத்தரவு. அப்பீல் போற செஷன்ஸ் கோர்ட்டுக்கு, அதன் பிறகு ஹைகோர்ட்டுக்கு போகுது. அது ஹைகோர்ட் விசாரிக்கிறாங்க. ஏங்க சிஆர்பிஎஸ்ல தான் அண்டர் செக்ஷன் 145 தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. நிலமோ அல்லது நீர் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நீங்க 145 தான் நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க 107 நடவடிக்கை எடுத்திருக்கிறது சட்ட விரோதம். எனவே சப் கலெக்டர் ஆகிய நீங்கள் 50,000 ரூபாய் அந்த விக்டிம்க்கு கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்கணும். அந்த 50,000 ரூபாய் உங்க சம்பளத்துல பிடிக்கப்படும் சொல்லி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டாங்க. 2008 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 3266, 3266, 3266, 2008 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 3266, 3266, பக்கம் 3266. Now we are moving on under section 108. இந்த 108 பொறுத்தவரை security for good behavior from persons disseminating seditious matters. Security for good behavior from persons disseminating seditious matters. அதாவது ஆட்சிக்கு துரோகமாக, ஒரு அரசாங்கத்துக்கு துரோகமாக கிளர்ச்சி செய்யும் விஷயங்களை பரப்புகின்றவர்களிடமிருந்து நன்னடத்தைக்கான ஜாமீன் வாங்குவது 108. ஒரு அரசாங்கம் இருக்குது. அரசாங்கம் என்பது வேறு, அரசு என்பது வேறு. அரசாங்கம் என்றால் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம். அரசு என்பது கவர்மெண்ட், கவுட். அது மத்திய அரசா இருக்கலாம், மாநில அரசா இருக்கலாம். அரசாங்கம் அந்த அரசில் ஒரு அங்கம் என்று சொல்வதுதான் அரசாங்கம். தமிழ் அழகா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம், திமுக அரசு கிடையாது, திமுக அரசாங்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் உள்ள அரசாங்கம். மு.க. ஸ்டாலின் தலைமையில் உள்ள அரசு கிடையாது, அரசாங்கம். அந்த ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்தை ஒரு ஆள் பரப்பினே இருக்கிறார். ஒரு டிராக்ஸ் கொடுக்கறது, ஒரு SMS அனுப்புறது, ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறது, இல்ல ஒவ்வொரு ஊரா போயிட்டு நகரமா போயிட்டு ஒரு மீட்டிங் போடுறது, இளைஞர்களை தூண்டி விடுறது, இது போன்ற காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அண்டர் செக்ஷன் 108ல நடவடிக்கை எடுப்பாங்க. அண்டர் செக்ஷன் 108 ஆஃப் சிஆர்பிசி படி நடவடிக்கை எடுத்தல். ஒரு நிர்வாகத்துறை நடுவர் ஒருவருக்கு அவருடைய வட்டார அதிகார வரம்புக்குள்ளே அல்லது அவருடைய அதிகார வட்டார வரம்புக்கு வெளியே, பியாண்ட் ஹிஸ் ஜூரிஸ்டிக்ஷன், ஏதாவது ஒரு நபர் தம் வட்டார அதிகார வரம்புக்குள்ள இருக்கின்றார் என்பதாக தகவல் வந்து மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த நபரிடம் இருந்து ஓராண்டு காலத்திற்கு மேற்படாத அளவுக்கு நீங்கள் குட் பிஹேவியராக நடந்து கொள்ள வேண்டும். நன்னடத்தைக்காக ஒரு பாண்ட் எழுதி வாங்கலாம். சூரிட்டி இருந்தா பார்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்லை. ஆனா பாண்ட் எழுதி வாங்க. அந்த பாண்டு 1 வருஷம் செல்லும். பொதுவாகவே இந்த பாண்டை பத்தி படிக்கிறீங்கன்னு சொன்னா, நடந்து முடிந்த 2020ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் ஒரு முன்ஜாமீன் வாங்குறாருன்னு சொன்னா ஒரு பாண்டு, பெயில் பாண்டு எழுதி கொடுக்குறாரு. அந்த பாண்டு எதுவரை செல்லும், அதுதான் அந்த கேள்வி. பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு கேள்வி. 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. 3 ஆப்ஷனுமே கரெக்டானது தான் அதுக்கு ஆன்சர். 4வது சொல்லப்பட்ட விஷயம் மேற்கண்ட அனைத்தும், ஆல் த எபோவ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் ஆல் த எபோவ் தான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க முன்ஜாமீன் வாங்குறீங்கன்னு சொன்னா, முன்ஜாமீன் வாங்கப்பட்ட பிறகு அந்த வழக்கு, எந்த வழக்கு சம்பந்தமா, எந்த கிரைம் நம்பர் சம்பந்தமாக முன்ஜாமீன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த வழக்கு ட்ரையல் நடத்தி நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கும் வரை அந்த பெயில் பாண்டு செல்லும் சார். அந்த பெயில் பாண்ட்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் செல்லும்.
இதுதான் 2020ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தது. அதை போலவே அண்டர் செக்ஷன் 108ல வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஒரு உத்தரவு போடுறார். நீங்க அரசுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செய்ய சொல்லி நீங்க ப்ரொபகேண்டா பண்றீங்க, பரப்புரை பண்றீங்க. நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒழுங்கா நடந்துக்குவேன். குட் பிஹேவியரா இருப்பேன்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு நீங்க பாண்ட் எழுதி கொடுங்க. சூரிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல. என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் நடந்தாலும் பரவாயில்ல, வெளி ஜூரிஸ்டிக்ஷன் நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க அந்த மாதிரி வேலையை செய்றீங்க. நீங்க வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்புவதற்கு எனக்கு போதுமான காரணம் இருக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 108 படி எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்? அந்த நபருக்கு எதிராக பாண்ட் எழுதி வாங்கலாம். அது வாய்மொழியா இருக்கலாம், இல்ல எழுத்துப்பூர்வமா இருக்கலாம். இந்த வாய்மொழி என்று சொன்னாலே ஓரல், ஓரல் டிரான்சாக்ஷன், ஓரல் அக்ரிமெண்ட், ஓரல் கிஃப்ட். இந்த ஓரல் அப்படின்னு சொன்னாலே டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்டர் செக்ஷன் 9 நீங்க மறக்கவே கூடாது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ஐயா ராஜசூர்யா அதுக்கு வந்து ஒரு அற்புதமான தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. இந்த ஓரல் அக்ரிமெண்ட் படி வழக்கு போட முடியுமா, போட முடியாதா? ரொம்ப நல்ல ஜட்ஜ்மெண்ட். செக்ஷன் 9 ஆஃப் தி டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை நீங்க மறக்கக்கூடாது. ரைட். அதை போலதான் இங்க வாய்மொழியா இருக்கலாம் அல்லது எழுத்துப்பூர்வமா இருக்கலாம். எந்த விஷயத்தை பொறுத்து அவங்க வெளியிடுறான்னு பார்க்கணும். ஐபிசி அண்டர் செக்ஷன் 124 கேபிட்டல் ஏ செடிஷன், ராஜ துரோகம். அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் பி அமைதி குலைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பொது இடங்களில் ஆயுதங்களை தாங்கி செல்வது. அண்டர் செக்ஷன் 295 ஐபிசி இது போன்ற காரியங்களை நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு எதிராக 108ல நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப யார் செய்வாங்க இந்த வேலை? யார் செய்வாங்க? அப்ப 295A எதை பற்றி பேசுகிறது ஐபிசில? deliberate and malicious acts intended to outrage religious feeling of any class by insulting its religion or religious beliefs. Under section 295B, under section 295A ஒரு பிரிவின் மதத்துல ஒரு பிரிவு இருக்காங்க. அந்த மதத்தினுடைய ஒரு பிரிவினர், அந்த பிரிவினர் அல்லது மத நம்பிக்கைகளை நிந்திப்பதால் அவர்களின் மத உணர்வுகளை திடுக்கிடும் வகையில் புண்படுத்தும் எண்ணத்துடன் வேண்டுமென்றே விரோதமான மனப்பான்மையிடம் விரோதமான உத்தரத்துடன் செய்யும் செய்கைகள். அப்ப அவருக்கு 3 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2ம் சேர்த்து விதிக்கப்படும். இதுல 2002ல ஒரு கேஸ் லாஸ், இந்த 295A ஒரு கேஸ் லாஸ் கொடுத்திருக்காங்க சார். நீங்க குற்ற வழக்கு தொடுப்பதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்காத போது வழக்கை நீதிமன்றம் கோப்பில் எடுக்கக்கூடாது. 2002 மெட்ராஸ் வீக்லி யூனிவர்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 230ல ஒரு தீர்ப்பு. அப்ப 295Aல ஒரு சார்ஜ் பண்ணி ஒரு சார்ஜ் ஷீட் வந்திருக்கு கோர்ட்டுக்கு. அந்த வழக்கை வந்து நீதிமன்றம் வந்து விசாரணை செய்வதற்கு முன்பாக அரசாங்கத்திடமிருந்து அனுமதி வரணும். அனுமதி பெறப்பட்ட பிறகுதான் கோர்ட் அந்த கேஸை வந்து விசாரணை பண்ணணும். அண்டர் செக்ஷன் 295A ஆஃப் ஐபிசி இதுல கேஸ் போடுறான்னு சொன்னா கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்த பிறகுதான் கோர்ட் வந்து கேஸ் வந்து ட்ரையல் நடத்தணும். இல்ல நடத்தாதீங்க. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் 2002 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 230. 2002 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 230. இது அண்டர் செக்ஷன் 295A ஆஃப் ஐபிசி. அப்ப 124A செடிஷன், 153B 2 மதத்துக்கிடையே மத உணர்வுகளை புண்படுத்துறாரு. 295A இங்கே மத உணர்வுகளை புண்படுத்துவது பற்றி தான் சொல்றாங்க. இந்த பிரிவுகளில் எப்படியாவது தண்டிப்பதற்குரிய அல்லது அது சம்பந்தமான எதையாவது செய்வதற்குரிய ஒரு நீதிபதி அவருடைய அலுவல் முறை கடமைகளை ஆற்றும் பொழுது அவர் கோர்ட் ஒர்க் வந்து டிசார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பணி வந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்ப ஐபிசி சட்டத்துல வந்து ஒரு கிரிமினல் இன்டிமிடேஷன் இருக்கு, ஒரு டிஃபார்மேஷன் விஷயம் இருக்கு. இதையெல்லாம் யார் பரப்புறாரோ அல்லது பரப்ப முயல்கிறாரோ அல்லது இவரால் பரப்பப்படக்கூடும் என்று நம்புவதற்கு நியாயமான காரணம் இருக்கும் பட்சத்தில், அல்லது அதுக்கு யாராவது அபேட்டரா இருப்பார், உடந்தையா இருப்பார், இந்த மாதிரி பொய் செய்தி பரப்புவதற்கு உடந்தையா இருப்பார், அல்லது ஐபிசில அண்டர் செக்ஷன் 292 படி
ஒரு ஆபாசமான விஷயங்கள், அப்சீன் புக், அப்சீன் ஆக்ட், அப்சீன் மெசேஜ், இதை யாராவது உண்டு பண்றாங்க, விற்பனை பண்றாங்க, அந்த புக்கை வெளியிடுறாங்க, அல்லது வச்சிருக்கிறாங்க, இறக்குமதி பண்றாங்க, அல்லது ஏற்றுமதி பண்றாங்க, அல்லது டிரான்ஸ்பர் பண்றாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க, அல்லது செல்லிங் பண்றாங்க, இல்ல அந்த புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு வீடு, அல்ல வாடகைக்கு ஒரு இடத்தை விடுறாங்க, அல்லது டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு வச்சு, அல்லது சில பேர் வெளிப்படையா அப்படியே காட்சிப்படுத்தி வச்சிருப்பாங்க, அட்டப்படத்தில் தொங்கும். இது போன்ற செயலை செய்தாலும் அந்த நடுவர், அந்த நிர்வாகத்துறை நடுவர் அது சாதாரணமாக விட்டுவிட முடியாது. 108ல நடவடிக்கை எடுக்க முடியும். 23/9/1980 ஆண்டு முதல் முதல் வகுப்பு நீதித்துறை நடுவர் என்பதற்கு பதிலாக நிர்வாகத்துறை நடுவர் என்று இணைக்கப்பட்டது. இந்த 108 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் என்பதற்கு பதிலா எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி 23/9/1980 முதல் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான் இதை விசாரிக்கணும். அப்ப 1867 ஆண்டு அச்சக மற்றும் புத்தகங்களை பதிவு செய்யும் சட்டம் இருக்கு. 1867 ஆண்டு அந்த ஆக்ட் பாத்தீங்கன்னா பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் புக்ஸ் ஆக்ட் 1867. இதுல சொல்றாங்க, with reference to any matter contained in such publication except by the order or under the authority of the state government or some officer empowered by the state government in this behalf அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1867 ஆண்டு அச்சக மற்றும் புத்தகங்களை பதிவு செய்யும் சட்டத்தின்படி விதிக்கப்பட்ட விதிகளுக்கு இணங்க ஒருத்தர் பதிவு செஞ்சிருக்காரு, அல்லது பதிப்பிக்கப்பட்டு பிரிண்ட் அடிக்கப்பட்டு அச்சிடப்பட்டு வெளியிட்டு இருக்காரு. அப்ப அந்த வெளியீடு செய்கிற அதனுடைய ஆசிரியர், பதிப்பாசிரியர் அல்லது உரிமையாளர் அல்லது அச்சிடுபவர் அல்லது அவற்றை வெளியிடுபவர் அல்லது வெளியீட்டில் அடங்கியுள்ள விஷயங்கள் எதை பொறுத்தும் மாநில அரசாங்கத்தால் அல்லது மத்திய அரசாங்கத்தால் இதன்படி அதிகாரம் அளிக்கப்பட்ட பிற அலுவலர்கள் ஒரு கட்டளையினால அதிகாரத்தின்படியோ இந்த பிரிவின்படி நடவடிக்கை எதையும் எடுக்கப்படக்கூடாது. 108ல பிரஸ் இருக்கு. அந்த பிரஸ்ஸின் படி பிரஸ் ஆக்ட் இருக்கு. 1867 பிரஸ் ஆக்ட் இருக்கு. அப்ப பிரஸ் வச்சு நடத்தக்கூடிய தினசரி பத்திரிகையோ வார பத்திரிகையோ அல்லது மாதாந்திர பத்திரிகை மேகசின்ஸ் அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா இந்த 108 படி நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அண்டர் செக்ஷன் 109 இந்த 109 பாருங்க, செக்யூரிட்டி ஃபார் குட் பிஹேவியர் ஃப்ரம் சஸ்பெக்டட். சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார், ஒரு ஆளை பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. அவ்வாறு சந்தேகிக்கப்படும் நபர்களிடமிருந்து நன்னடத்தைக்கான ஒரு ஜாமீன் வாங்கணும். இவரை பார்த்தா லா அண்ட் ஆர்டருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவார், அமைதிக்கு பங்கத்தை விளைவிப்பார் அப்படின்னு இவர் மீது ஒரு நியாயமான சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கிறது. அது போன்ற நபர்களிடமிருந்து பாண்டு எழுதி வாங்கலாம். அந்த பாண்டு 1 வருஷம் வரைக்கும் செல்லும். 1 வருஷமா இந்த 1 வருஷம் எழுதி கொடுக்குறீங்களா, இந்த தேர்ந்து 1 வருஷத்துக்குள்ள எந்த பிரச்சனை நீங்க பண்ணக்கூடாது, உங்களால லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, சொசைட்டியினுடைய பீஸுக்கு எந்த ஒரு பிரேக் நீங்க ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாண்ட் எழுதி வாங்க. அண்டர் செக்ஷன் 110 செக்யூரிட்டி ஃபார் குட் பிஹேவியர் ஃப்ரம் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் பர்சன். இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர் சொன்னாவே சிட்டி போலீஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 75 படி தொடர்ந்து இதே குற்றத்தை தான் செய்வார். சில பேர்கிட்ட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். நாமளும் சொல்லுவோம், டே எத்தனை முறை தாண்டா உனக்கு பெயில் எடுக்கிறது, ஏன்டா இதே மாதிரி பண்ற அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், எனக்கு சும்மா வெளியில இருக்கிறது போர் அடிக்குது சார், எனக்கு வெளியில இருக்கவே பிடிக்க மாட்டேது சார், அதனால தான் நான் வேணும்னே ஏதாவது ஒன்று செய்துட்டு நானே போலீஸ்கிட்ட வாலண்டரா போய் மாட்டிக்கணும், என்ன பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க, அங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு, நிம்மதி, எனக்கு அங்க நிம்மதி நல்லா இருக்கு சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப 75 என்று சொன்னால் ஹேபிச்சுவல் அஃபண்டர் அண்டர் செக்ஷன் 75 ஆஃப் சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888. இந்த வழக்கமான குற்றவாளி இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து பாண்டு எழுதி வாங்குறது
அவரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார், அவருடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள அது போன்ற நடுவர் 3 ஆண்டுகளுக்கு மேற்படாது ஒரு நன்னடத்தைக்கான ஒரு பத்திரம் ஒன்றை அவர் சூரிட்டியோடு எழுதி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கலாம். கண்டிப்பா சூரிட்டி கொடுக்கணும். அப்ப அந்த 110 போட்டவனே என்ன பண்ணுவாங்க? கோர்ட் யாருக்கு எதிராக 110 போட்டாங்களோ அந்த நபருக்கு என்ன பண்ணாங்க? நோட்டீஸ் அனுப்புவாங்க. உங்கள் மீது இந்த போலீசார் 110 புரோசீடிங்ஸ் எடுத்திருக்காங்க. சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 110 கீழ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதை பற்றி உங்கள் தரப்பு நியாயம் என்ன? உங்கள் தரப்பு கருத்து என்ன? அவற்றை நீங்கள் நேரில் ஆஜராகி விளக்க வேண்டும் என்று சொல்லி முதல்ல நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்ப அவர் யாரா இருப்பாரு? வாடிக்கையான கொலைக்காரரா இருப்பார், ராபரிஸ்டா இருப்பார், அல்லது வீடு பூந்து திருடுறவரா இருப்பார், அல்லது திருடரா இருக்கணும், அல்லது ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் பண்றவரா இருப்பார், ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் பண்ணவரா இருப்பார், திருட்டு பொருளும் தெரிஞ்சு வாங்குவார் பாருங்க, அண்டர் செக்ஷன் 212 ஐபிசி படி அவரா இருப்பார். ஏன்னா அந்த பான் புரோக்கர் நிறைய பேர் இருப்பாங்க, திருட்டு பொருளும் தெரியும். சில திருடர்கள் கரெக்டா திருடினா அந்த கடையில் தான் போயிட்டு வைப்பான். அவர் உடனே என்ன பண்ணுவாரு? அதை அப்படியே நேரடியாக வச்சிருக்க மாட்டாரு. அடுத்த 10வது நிமிஷத்துல அதை உருக்கி என்ன பண்ணுவார்? ஒரு தங்க கட்டியா மாத்திடுவார். அப்ப திருட்டு பொருள் என்று தெரிந்தே அதை வாடிக்கையா ரிசீவ் பண்ணுவார், வாங்குவார் அவர். அல்லது வழக்கமா திருடர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவர், ஹார்பரிங் பண்றாரு, அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கிறவர், அல்லது அந்த திருடர்கள் கொண்டு வரப்பட்ட திருட்டு பொருளை வந்து மறைச்சு வைக்கிறதுக்கு உதவி செய்யறவர், அல்லது அந்த திருட்டு பொருளை வாங்கி இவர் வித்து அவருக்கு அந்த திருடருக்கு பணத்தை கொடுக்கிறவர், அல்லது குழந்தை கடத்தல், ஆட்கடத்தல். இந்த குழந்தை கடத்தல் சொன்னா கிட்னாப்பிங் அர்த்தம். கிட்னாப்பிங் என்றாலும் அப்டக்ஷன் என்றாலும் ஒன்றல்ல, 2 வெவ்வேறான விஷயங்கள். கிட்னாப்பிங் என்று சொன்னால் மைனர் என்ற அர்த்தம், குழந்தையை கடத்துறது, பிள்ளை பிடித்தல். அப்டக்ஷன் என்பது 18 வயசுக்கு மேற்பட்ட நபர்களை கடத்துவதுதான் அப்டக்ஷன். ஆனா நம்ம எல்லாத்தையும் கிட்னாப்பிங் தான் சொல்றோம். அப்ப மிரட்டி பணம் பறிக்கிறது, ஏமாத்துறது, சொத்தழித்தல், மிஸ்சீவ் பண்றாங்க பாருங்க, 426. அடுத்து ஐபிசில வந்து சாப்டர் நம்பர் 12 போலீஸ் ஸ்டாம்ப் பேப்பர், காயின்ஸ் இதெல்லாம் பண்றாங்க பாருங்க. அதுல 489A, 489B, 489E, 489D இந்த மாதிரி குற்றங்களை யார் யார் பண்றாங்களா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு தண்டனை வழங்குவது. அது மட்டுமல்ல, இந்த பிரிவின்படி தண்டிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும், இந்த 110 படி தண்டிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை செய்யறவர், செய்ய முயற்சி பண்றவர், அல்லது அதுக்கு உடந்தையாக இருக்கிறவர், இவர்கள் மீது 110 போட முடியும். அப்ப 489A, B, C, D எதை பற்றி பேசுகிறது? நாணயங்களை பற்றி பேசுகிறது. சாப்டர் நம்பர் 12 ஆஃப் ஐபிசி எதை பற்றி பேசுகிறது? கவர்மெண்ட் ஸ்டாம்ப் பேப்பரை பற்றி பேசுகிறது. 489B எதை பற்றி பேசுகிறது? கவுண்டர்ஃபீட் கரன்சி நோட்ஸ் அண்ட் பேங்க் நோட்ஸ் பற்றி சொல்றாங்க. சி எதை பற்றி பேசுகிறது? ஃபோர்ஜ்டு அல்லது கவுண்டர்ஃபீட் கரன்சி நோட்ஸ் அல்லது பேங்க் நோட்ஸ், அதை வந்து வச்சிட்டு இருக்காரு பாருங்க, பொசஷன், அதை பற்றி. அதாவது போலியாக தயார் செய்யப்பட்ட, கள்ளத்தனமாக தயாரிக்கப்பட்ட நாணயத்தாள்களை அல்லது வங்கித்தாள்களை கைவசம் வைத்திருந்தால் குற்றம். அந்த மாதிரி பேங்க் நோட்ஸோ அல்லது கரன்சி நோட்ஸோ அதை செய்வதற்கு உபகரணங்களை வைத்திருப்பது, அவ்வாறு செய்யப்பட்ட அந்த பொருட்களை பயன்படுத்துதல், போலி ரூபாய் என்ன பண்ண புழக்கத்தில் விடுறது, இதுதான் அண்டர் செக்ஷன் 489A, B, C, D. இது போன்ற குற்றங்களை செய்தாலும் 110 ப்ரொசீட் பண்ணலாம். ரெண்டாவது, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை யாராவது ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு எதிராகவும் இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியும். அது மட்டுமல்ல, 1950 மருந்து சரக்குகள் அலங்கார சாதனங்கள் சட்டம், அதன்படியும் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், மருந்து சரக்குகள் மற்றும் அலங்கார சாதனங்கள் சட்டம், ஆங்கிலத்தில் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940, அதன்படி அந்த சட்டத்தின்படி தண்டிக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராகவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், ஃபெரா என்று சொல்வார்கள், அந்நிய செலாவணி ஒழுங்குபடுத்துதல் சட்டம், அதற்கு இன்னொரு தமிழ் வார்த்தை இருக்குது, அயல்நாட்டு நாணய மாற்றை முறைப்படுத்தும் சட்டம் என்று சொல்வார். நாணயத்தை
வெளிநாட்டு பணத்தை மாற்றுவதற்கு ஒழுங்குபடுத்தல் சட்டம். அதான் நாணய மாற்றனா மாற்றுதல், கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்தியன் கரன்சியை கன்வெர்ட் பண்றது, ஒரு டாலரை இந்தியன் கரன்சியை கன்வெர்ட் பண்றது. இது ஒரு அருமையான தமிழ். அயல்நாட்டு நாணய மாற்றை முறைப்படுத்தும் சட்டம். அது சுருக்கமா அந்நிய செலாவணி ஒழுங்குபடுத்தும் சட்டம். அது மட்டுமல்ல, எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் ஃபேமிலி ஃபண்ட்ஸ் ஆக்ட் 1952, வேலை பெறுபவர்களின் எதிர்கால காப்பு நிதி சட்டம் 1952, இபிஎஃப் சொல்லுவாங்க. எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். எம்ப்ளாயர் என்று சொன்னால் வேலை கொடுப்பவர், எம்ப்ளாயி என்று சொன்னால் வேலையை செய்பவர், அந்த வேலையை பெறுபவர் என்று அர்த்தம். கவர்மெண்ட் எம்ப்ளாயர் என்று சொல்லக்கூடாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயி என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்தது பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954, உணவு கலப்பட தடுப்பு சட்டம் 1954. அடுத்தது இசி ஆக்ட், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அத்தியாவசிய பண்டங்கள் சட்டம் 1955. அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் 1955. கஸ்டம்ஸ் ஆக்ட், சுங்க சட்டம் 1962. ஃபாரினர்ஸ் ஆக்ட், அயல்நாட்டினர் சட்டம் 1946. இது போன்ற சட்டங்களின் அடிப்படையில் குற்றம் செய்பவர்களுக்கு எதிராகவும் wanton proceedings can be initiated against them. அது மட்டுமல்ல, பதுக்கல், கொள்ளை அடிக்கிறதுக்கு லாபம், அடுத்தது உணவு, மருந்து, சரக்கு, கலப்படம், லஞ்சத்தை தடை செய்வதற்கு வகை செய்கின்ற வேற எந்த சட்டமா இருந்தாலும் சரி, இவற்றில் தண்டிப்பதற்குரிய குற்றம் எதையும் செய்கின்றவர் அல்லது பிணையம் வாங்காமல் சுதந்திரமாக விட்டு வைப்பது சமுதாயத்திற்கு அபாயகரமானது என்று தெரிந்தும் அந்த அளவிற்கு வெறித்தனமாக ஆபத்தானவராக இருக்கின்ற எந்த நபரையும் இதன் மூலம் நாம் தண்டிக்க முடியும். wanton proceedings எடுக்க முடியும். இதற்கான ஒரு 2 கேஸ் லாஸ் பார்த்துட்டு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடலாம் சார். ஒரு போஸ்டல்ல அனுப்பிக்கப்படாத நிலையில ஒரு தகவலை ஒருத்தர் பெற்றிருக்கார். ஒரு மனு அனுப்புறாரு. அந்த மனு அஞ்சல்ல அனுப்புறாங்க, போஸ்ட்ல. ஆனா போஸ்ட் பண்ணல. ஆனா ஒருவர் ஒரு தகவலை பெற்றிருக்கிறார் இந்த 110 கீழே. அப்ப நடவடிக்கை மேற்கொள்ள சாதாரணமா ஒரு ஆர்டர் பிறப்பிக்க முடியுமா? இதுக்கு எளிமையான எடுத்துக்காட்டு, ஒரு ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி சந்தேகமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஓ என்ன பண்றாரு, தாசில்தாருக்கு சொல்றாரு, அல்லது விஓ போலீஸுக்கு சொல்றாரு. அப்பனா நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னு சொல்றாங்க. இவர் எழுத்துப்பூர்வமா எழுதி சீலனா போட்டு கையெழுத்து தேதியெல்லாம் போட்டு, ஆனா போஸ்டல்ல அனுப்பல. ஆனா தகவல் மட்டும் சொல்லிட்டாரு. அந்த தகவலை பெற்றுக்கொண்ட சப் கலெக்டரோ, தாசில்தாரோ அல்லது போலீஸ் ஆபீசரோ ஒரு நபருக்கு எதிராக 110 proceedings எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அப்ப அந்த விஓ எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்திருந்தாதான் நடவடிக்கை எடுக்கணும். அதை போலவே ஒரு போலீஸ் சொல்றாங்க, சார் இந்த கிராமத்துல இருந்தாலும் இருக்கான், அந்த டவுன்ல இருக்கான், அவன் சந்தேகமா இருக்கு, அரசுக்கு எதிராக குற்றங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு தாசில்தார் கிட்ட சொல்றாரு ஒரு போலீஸ் ஆபீசர், அல்லது ஒரு சப் கலெக்டர் சொல்றாங்கன்னு சொன்னா, போலீஸ் போன் மூலமாக சொல்லப்பட்ட, வாய்மொழியாக சொல்லப்பட்ட அந்த தகவலை கொண்டு ஒரு நபரின் மீது 110 proceedings எடுக்க முடியாது. அப்ப போலீஸ் என்ன பண்ணும், 110ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும். அதுக்கான காரணங்கள் எல்லாம், ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும். அதன் பிறகு அந்த கேஸ் பண்டல அப்படியே தாசில்தாருக்கு அப்படி இல்லைன்னா சப் கலெக்டருக்கு அனுப்பணும். அதை பெற்றுக்கொண்ட பிறகுதான் சப் கலெக்டர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை சொன்ன வழக்கு 1934 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 659. 1934 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், MWN கிரிமினல், பேஜ் நம்பர் 659. 1934 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 659. சரிங்க, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒருத்தர் கன்விக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப முந்தைய தண்டனைகளை நிரூபிக்கணும்னு அவசியம் இருக்கா? ஒருத்தர் மேல 110 proceedings போட்டாங்க. ஆனா அவர் மீது ஏற்கனவே ஒரு காம்பிடென்ட் கோர்ட் மூலமா அவர் கன்விக்டட் பர்சன். உடனே டிஃபென்ஸ் கவுன்சில் என்ன சொல்றாரு, இல்லைங்க அவர் இதுக்கு முன்னாடி தண்டனை அனுபவிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அதை இவங்க நிரூபிச்சாதான் அந்த 110 அப்ளிகபிள் ஆகும்.
இல்ல அவர் வந்து விடுதலை பண்ணுங்கன்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறார், ஒரு கட்சி பண்றாரு. அப்படி ஒரு கட்சி எடுக்கின்ற பொழுது, கட்சினா வாதம்னு அர்த்தம் சார். ஒரு கட்சி எடுக்கின்ற போது அது செல்லுமானா செல்லாது. அவர் பிரீவியஸ்லி கன்விக்டட் பெர்சனா இருக்கிறாருன்னு சொன்னாலே போதும். அதுக்காக அதை ப்ரூவ் பண்றதுக்கு எந்த கோர்ட்டு போய் அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் ஒரு காப்பி சிஏ போட்டு வாங்கி வந்து ஆடியோ கோர்ட்ல கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. முந்தைய தண்டனைகளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு வழக்கமான குற்றவாளி என்பதை நிரூபித்தாலே போதும். அதை ஹேபிச்சுவல் அஃபெண்டர் சொன்னாலே போதும். அண்டர் செக்ஷன் 110 சிஆர்பிசி படி அவர் வந்து he will be punished. 1939 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் 1939 MWN கிரிமினல் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் வால்யூம் 21 பேஜ் 93 ஹேபிச்சுவல் அஃபெண்டர் சொன்னாலே போதும். அவர் ஏற்கனவே கன்விக்ஷன் பண்ணாரு, கன்விக்ஷன் ஆயிட்டாரு, அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் காப்பி எல்லாம் வாங்கி வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. 1939 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் வால்யூம் 21 பேஜ் நம்பர் 93